வணக்கம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வகுப்பு நிலை பாடப்பொருள் 9th அதுமாதிரி டீச்சர்ஸ்களும் ஹைடெக் லேபில் வந்து தமிழ் மீடியத்துக்கு இங்கிலீஷ் மீடியத்துக்கு இந்த வீடியோ சொல்லியிருக்கேன். ஹைடெக் லேப் மற்றும் ஸ்மார்ட் கிளாஸ்லேயும் நீங்கள் இதை பயன்படுத்தி ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லலாம். தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுலேயுமே பார்க்குவோம். நம்ம வெப்சைட் www.kanimax.com அப்படிங்கிற நீங்கள் போயிட்டு அதில் லெஃப்ட் சைடில் டச் பண்ணிங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் எல்லாமே இருக்குது, பார்த்துக்கலாம். அதே மாதிரி திறன் அப்படின்ட்டு கூகுள் குரோமில் போய் நீங்கள் டைப் பண்ணுங்கள். திறன் கனிமேக்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா திறனுக்குள்ளது வந்துடும். அதே மாதிரி 3rd midterm கொஸ்டின் பேப்பர் 6th to 9th குரோமில் போய் இதை டைப் பண்ணிக்கிட்டு பின்னாடி கனிமேக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். நம்மளுடைய வெப்சைட் ஓப்பன் ஆகும், அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். அதேமாதிரி நோட்ஸ் ஆஃப் லெசன் டீச்சர்ஸ்களுக்கும் 1லேருந்தே 12th வரைக்கும் போடுறோம். இப்போ 1லேருந்து 10th வரைக்கும் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு வாரத்துக்கும் நாங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் புதுசாக, நீங்கள் அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ கிரேட் லெவல் கான்செப்ட் 9th இங்கிலீஷ் மீடியத்துக்கும் இருக்குது. நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் பார்க்க முடியும். ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு மேக்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம தமிழ் மீடியம் பார்த்துக்கலாம். ஓகே, வகுப்பு நிலை பாடப்பொருள் 9th ஸ்டாண்டர்ட். அதாவது ஃபஸ்ட்டு பார்ட் வந்து ஏற்கனவே நம்ம முடிச்சிருப்போம், ஒரு 20 பார்ட் வந்து. இப்போது செகண்ட் பார்ட் வந்து நம்ம முடிக்கணும். இதை நீங்கள் ஒவ்வொரு பார்ட்டையும் நீங்கள் முடிக்க இந்த ஸ்டாரில் வந்து நீங்கள் அப்படியே இதில் என்ன கலர் இருக்கோ அந்த கலர்லையே ஷேட் பண்ணிக்கிறங்க. என்ன டேட்டில் முடிச்சிருக்கோம் அப்படின்னு நீங்கள் முடிச்சிருங்க. ஏற்கனவே ஒரு 10 பார்ட் நீங்கள் இந்நேரத்துக்கு முடிச்சிருக்கணும். 12 பார்ட்டு முடித்ததும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்மளுடைய வீடியோவை வச்சு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம், கரெக்டாக எழுதியிருக்கீங்களா அப்படின்ட்டு. அப்படி எழுதலைன்னா பின்னாடி நீங்கள் அதை வந்து கரெக்ட் பண்ணி பார்த்துக்கிடுங்க. அதே மாதிரி இன்னும் வரக்கூடிய 10 மொத்தம் 20 கான்செப்ட் இருக்குது. அந்த 10 கான்செப்ட்டுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கலாம். இது புதுசாக உள்ள கான்செப்ட் வந்து எதுவுமே இல்லை. ஆல்ரெடி 9th இருக்கக்கூடிய மேக்ஸோட பேசிக் கான்செப்ட் எல்லா சாப்டருக்குமே இதில் இருக்குது. ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 மீடியமே இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம தமிழ் மீடியம் பார்த்துக்கலாம், அதுக்கப்புறமா இங்கிலீஷ் மீடியம் நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சாப்டர் பார்க்க போகலாம். ஃபஸ்ட்டு வந்து விகிதமுறு எண்கள். விகிதமுறு எண்களானது என்ன வடிவில் நம்ம குறிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருந்தோம்னா P/Q அப்படிங்கிற வடிவத்தில் இருக்குது. அது மாதிரி 2.6 என்பது எந்த இடையில் இருக்கிறது. அப்போ 2.6 அப்படிங்கிறது 2 அப்படிங்கிற நம்பருக்கும் 3 இருக்கக்கூடிய நம்பருக்கும் இடையில இருக்குது. 0.25 என்பதன் விகிதமுறு வடிவம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே டெசிமல் ஃபார்ம், அதாவது தசமஸ்தானத்தில் இருக்குது. தசமஸ்தானத்திலேருந்து மாற்றணும் அப்படின்னா 100 கொண்டு பெருக்கி 100 கொண்டு வகுக்கணும். அப்படி வகுக்கும்போது 25/100ன்னு வரும். இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 25 25 4 25 100. ஸோ 1/4. அப்போ இதுக்கான விகிதமுறு வடிவம் 1/4. அனைத்து விகிதமுறு எண்களின் தொகுப்பானது Q அப்படின்னு நம்ம குறிக்கிறோம். ஹோல் நம்பர் அப்படின்னா Wன்னு சொல்லுவோம், நேச்சுரல் நம்பர்னா Nன்னு சொல்லுவோம். அதே மாதிரி விகிதமுறு எண்களை Q அப்படின்னு நம்ம சொல்கிறோம். -11/4 என்பது எதுக்கு இடையில் உள்ளது அப்படின்னு பார்த்தா -3 -2. இந்த 11/4 நீங்கள் விகிதமுறு எண்கள்லேருந்து டெசிமலாக மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா அந்தக்கான நம்பர் வந்து எதுக்கு இடையில் இருக்குன்னா -3க்கும் -2க்கும் இடையில் உள்ளது. 1 என்பதன் விகிதமுறு வடிவம் என்ன அப்படின்னா 3/2. அதாவது தசமஸ்தானத்திலேருந்து மாற்றும்போது நமக்கே தெரியும், இங்கே 1.5 ஒரு டிஜிட் இருக்கிறதுனால 10 கொண்டு மல்டிப்ளை பண்ணி 10 கொண்டு நம்ம டிவைட் பண்ணிக்கிடுவோம். ஸோ 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 1.5 அப்படிங்கிறது 15/10 இருக்கும். அப்போ இங்கே 2 டைம், இங்கே 3 டைம். ஸோ 3/2. 0 மற்றும் 1க்கும் இடையில் ஏதேனும் ஒரு விகிதமுறு எண்களை காண்க. 2க்கு இடையில் நிறையா நம்பர் இருக்குது. நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக 1 மட்டும்தான் சொல்லுவோம். 0.5, அதாவது 0.1லேருந்து 0.9 வரைக்கும் நிறையா நம்பர் இருக்குது. 0.9 சொல்லலாம், 0.912, 0.512 நிறையா நம்பர் இருக்குது. நம்ம ஒரே ஒரு நம்பர் 0.5 அப்படின்னு சொல்கிறோம். 0 என்பது ஒரு விகிதமுறு எண்ணா அப்படின்னா ஆம், விகிதமுறு எண். -1/3 என்பது எதுக்கு இடையில் இருக்குது அப்படின்னா 0க்கும் -1க்கும் இடையில் உள்ளது. இது எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா 1/3ங்கிறது விகிதமுறு நம்பரில் இருக்குது. இந்த விகிதமுறு எண் 1/3 அப்படிங்கிறத நம்ம டிவைட் பண்ணி பார்க்கலாம். இந்த 1/3 அப்படிங்கிறத நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இங்கே 1 டைம், இங்கே 3 டைம், மறுபடியும் 3 டைம் 0 போட்டோம்னா 3 டைம் போய்கிட்டே இருக்குது. அப்போ 0.333ங்கிறது போய்கிட்டே இருக்குது. ஸோ இங்கே நமக்கு மைனஸ் இருக்கிறதுனால இந்த நம்பர் 0க்கும் -1க்கும் இடையில் அமையும். ஓகே, விகிதமுறு எண்களை எண்கோட்டில் குறித்தல். -2/3 நம்ம இங்கே 0 1 2 3ன்னு போட்டுக்கிடுவோம். அதுமாதிரி லெஃப்ட் சைடில் மைனஸில் வரும்.
-2/3. அப்போ அந்த நம்பர் வந்து 0க்கும் -1க்கும் இடையில இருக்குது. பை இங்கே 3 எடுத்து இருக்கிறதுனால இங்கே 3 பார்ட் 1 2 3 3 தான் பிரிச்சுக்கிறோம். அதில் 1 2 -2/3ன்னு போடுறோம். அதே மாதிரி 3/4 இங்கே வந்து பாசிட்டிவ் நம்பராக இருக்கிறதுனால இந்த நம்பர் 0லேருந்து 1க்கு இடையில இருக்குது. இதுக்கு இடையில மொத்தம் 4 பார்ட்டாக நம்ம பிரிக்கிறோம். 1/4 2/4 3/4. 1ங்கிறது 4/4 1ஆக வந்துடும். இதில் நமக்கு 3/4 அப்படிங்கிறது இந்த இடத்துல நமக்கு குறிக்குது. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு இது முடிச்சிருக்கோம். ஆல்ரெடி நீங்கள் முடிச்சிருப்பீங்க, நீங்கள் கரெக்டாக எழுதிருக்கீங்களா அப்படின்னு பார்த்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன கான்செப்ட்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சொல்கிறது. நெக்ஸ்ட்டு பின்வரும் வினாக்களின் வரும் பண்புகளின் பெயர்களை கூறுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பண்புகள் அப்படின்னா ஒரு நம்பர் கூட 0வை ஆட் பண்ணாலும் சரி, 0 கூட ஒரு நம்பரை ஆட் பண்ணாலும் அதே நம்பர் கிடைக்கும். இதுதான் இந்த பண்போட கான்செப்ட். இந்த இப்படி இருந்துச்சுன்னா இது பேர் கூட்டல் சமணி பண்பு, ஆடிட்டிவ் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஒரு நம்பரை இன்னொரு நம்பர் கூட கூட்டினாலும் இன்னொரு நம்பரை அந்த நம்பர் கூட கூட்டினாலும் ஒரே நம்பர் தான் கிடைக்கும். இது வந்து பரிமாற்று பண்பு. அதாவது a + b = b + a அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பரிமாற்று பண்பு. இது ப்ளஸில் வர்றதுனால கூட்டல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கே a/b ப்ளஸ் -a/b ப்ளஸ் -a/b ப்ளஸ் a/b இந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு ஒரு 2 அப்படின்னு ஒரு நம்பரை எடுத்துக்கலாம். இங்கே ஒரு -2ன்னு எடுத்துக்கலாம். 2ல் 2 போச்சுன்னா 0. இதை பேஸ் பண்ணி இங்கே வீதமுறு எண்களில் இருக்குது. இது கூட்டல் நேர்மாறு பண்பு அப்படின்னு சொல்லுவோம். ஆடிட்டிவ் இன்வெர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு நம்பரை 1லேருந்து கழிச்சா அதே நம்பர், அதாவது அதே நம்பர் வராது. இங்கே 1/3 அப்படிங்கிற Q வடிவத்தில் உள்ள நம்பர் தான் கிடைக்கும். இதை தான் நம்ம அடைவு பண்பு, க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா ABC அப்படின்னு 3 வீதமுறு எண்கள் கொடுத்துட்டு a + b + c = a + b + c என்பதை சரிபார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது சேர்ப்பு பண்பு. 3 வந்து கொடுத்தாலே இது பேர் சேர்ப்பு பண்பு. ஃபஸ்ட்டு b + c கண்டுபிடிக்கிறோம். b + cனா 4/5ம் -5/6 ரெண்டையும் ஆட் பண்ணி வரும்போது -1/30 வரும். மறுபடியும் a + b + c a ப்ளஸ் பண்ணும்போது 19/50 அப்படின்னு ஒரு சிம்பிளிஃபை பண்ணும்போது இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் a + b கண்டுபிடிக்கிறோம். a + b கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 22/15 அப்படின்னு கிடைக்கிறோம். a + b + c கண்டுபிடிச்சோன்னா அதே 19/13 கிடைக்குது. ஸோ 2 ஈக்குவேஷன் ஈக்குவலாக இருக்குது. ஸோ சேர்ப்பு பண்பை நிறைவு செய்கிறது. ஓகே, இப்போ அதே மாதிரி கழித்தல் வந்து பரிமாற்று பண்பை நிறைவு செய்யாது, கூட்டல் மட்டும்தான் நிறைவு செய்யும். அது எப்படிங்கிறது தான் நம்ம செக் பண்ண சொல்லியிருக்காங்க. a - b ≠ b - a. a - b கண்டுபிடிக்கிறோம். a வந்து நமக்கு தெரியும் 4/5, b வந்து நமக்கு 2/5ன்னு தெரியுது. அதில் செப்பரேட் பண்ணும்போது நமக்கு +2/5 கிடைக்கும். b - aன்னு வரும்போது -2/5. இப்போ ரெண்டுலேயும் சைன் சேஞ்சாக இருக்கிறதுனால இந்த 2 நம்பரும் சேம் கிடையாது. அதனால் a - b ≠ b - a. ஓகே, நெக்ஸ்ட்டு கான்செப்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து இப்போ நம்ம போன சம்மில் கூட்டலில் பார்த்தோம். அதே மாதிரி இப்போ நம்ம பெருக்கலில் பார்க்குறோம். பெருக்கலில் வந்து -17/9 ப்ளஸ் × 9 = 9 × 17/5. இதுவும் பரிமாற்று பண்பு அப்படின்னு சொல்லுவோம். இது ஃபாண்ட்டு மாறி இருக்குது லைட்டாக. இது பேரும் பரிமாற்று பண்பு. ஓகே, இப்போ 1 கூட ஒரு நம்பரை பெருக்கினாலும் அதே மாதிரி அதே நம்பரை 1 கூட பெருக்கணும், அதே நம்பர் தான் கிடைக்குது. இதை வந்து பெருக்கல் சமணி அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து சமணி உறுப்பில் கூட்டல் ப்ளஸ் வந்ததுன்னா 1 வந்துடும். பெருக்கல் சமணி வந்து 1 அப்படின்னு சொல்லுவோம். கூட்டல் சமணினா 0 வந்துடும். அதே மாதிரி இப்போ a 2/9 பெருக்கல் 4/9 × 1/9 2/9 × 4/9. அதாவது இங்கே a × b × c a × b × c. இது வந்து பார்த்தா சேர்ப்பு பண்பு. இது எந்த பண்பை குறிக்குது? 3 ABC அப்படின்னு 3 வந்தாலே இது வந்து சேர்ப்பு பண்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி பரிமாற்று பண்பு. பரிமாற்று பண்பு அப்படின்னா இந்த ரெண்டையுமே நமக்கு பெருக்கல் போடுறோம். அதாவது 2/3 / 1/3. அப்போ 2/3 அங்கே டிவைடு வரதுனால இதை பெருக்கலுக்கு மாற்றும்போது 1/3ங்கிறது 3/1 = 2 வந்துடும். இது வந்து நமக்கு பரிமாற்று பண்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது மாதிரி இது வந்து பெருக்கல் தலைகீழி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பெருக்கல் தலைகீழி பண்பு. ABC என்பன 3 வீதமுறு எண்கள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம கூட்டல் பார்த்த மாதிரி இப்போ இங்கே வந்து பெருக்கல் வச்சு பார்க்குறோம்.
பெருக்கலும் அதே மாதிரி தான். ஏங்கிறது 2/3, பிங்கிறது 4/5, சிங்கிறது 5/6 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். அதை வந்து ஏ என்று ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறத நம்ம இது பண்ணிக்கிட்டோம். இதை ப்ராக்கெட்டில் வந்து கேன்சல் பண்ணும்போது இங்கே 2 2s are 4 வந்துடும், கீழே 3 2s are 6, அதனால் 2/3 × 2/3, 2 2s are 4/9 அப்படின்னு நமக்கு இங்கே கிடைக்கும். நெக்ஸ்ட் அதுமாதிரி RHS 2/3 4/5 இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணும்போது 2 4s are 8, 3 5s are 15, இங்கே ஒரு 5/6 கிடைக்கும். அதுக்கப்புறம் இங்கே 5 1 டைம் வந்துடும், இங்கே 3 டைம் வந்துடும். அதே மாதிரி இங்கே 2 டேபிளில் போட்டோம்னா மேலே 4 டைம், கீழே 3 டைம். அப்போ 3 3s are 9 அப்படின்னு கீழே இருக்கும், மேலே 2 2s are 4, 4 1s are 4, அப்போ 2 4/9 ரெண்டு ஈக்குவலாக இருக்குது. இல்லை LHSம் RHSம் ஈக்குவலாக இருக்குது. A, B என்பன இரு விகிதமுறு எண்கள் ஏபின்னு சொல்லியிருக்கோம். A / B நாட் ஈக்குவல் டு B / A. இந்த ரெண்டையுமே நம்ம பார்த்தோம்னா A / B போட்டால் 3/2 கிடைக்கும், B / A போட்டால் 2/3. ஸோ ரெண்டும் நாட். ஓகே, இப்போ நம்ம பார்த்தோம். இப்போ 4வது வந்து வர்க்கம் மற்றும் வர்க்க மூலம். இதே மாதிரி இங்கிலீஷ்லேயும் இருக்குது, நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இங்கிலீஷ் மீடியத்துக்கு பின்னாடி வருது, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வர்க்க மூலம் அப்படின்னாலே நமக்கு தெரியும், ரூட் ஆஃப் போட்டுக்கிட்டு 2 பேர் இருந்தால் ஒவ்வொரு பேராக, 2 பேர் இருந்தால் ஒவ்வொரு நம்பராக எடுத்து எழுதிக்கணும். 2 2னா ஒரு 2, 2 5னா ஒரு 5, 2 5s are 10. அண்ட் நெக்ஸ்ட்டு 2 5 இருந்தால் ஒரு 5, 2 7 இருந்தால் ஒரு 7, 2 11 இருந்தால் ஒரு 11. 3 மல்டிப்ளை பண்ணால் 385 கிடைக்கும். நெக்ஸ்ட் வர்க்க மூலம். இப்போ தனித்தனி நம்பர் மல்டிப்ளையில் கொடுத்த மாதிரி இங்கே வந்து நமக்கு டிவைடில் கொடுத்துருக்காங்க. அப்போ 9 3 3s are 9, 64 8 8s are 64. ஸோ இதை ரூட்டை எடுத்தால் 3/8 கிடைக்குது. 36 அதே மாதிரி 6 6s are 36, 9 9s are 81. ஸோ ஒரு 6ம் ஒரு 9ம் எடுத்தால் 54. நெக்ஸ்ட்டு வந்து 36இன் வர்க்க மூலம் பகா காரணிப்படுத்தல் முறையில் காண்க. அதாவது என்னத்துக்காக இது கொடுத்துருக்காங்கன்னா 36னாலே நம்ம டக்குன்னு பார்த்த உடனே சொல்லிடலாம் 6 6 are 36ன்னு ஆன்சர் தெரியும். அவங்க பகா காரணிப்படுத்தல்னா சின்ன சின்ன நம்பரில் இருந்தே பகா காரணிகளாக பார்க்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் நமக்கு தெரியணும். அதனால தான் பகா காரணிப்படுத்தல்னு சொல்கிறாங்க. இந்த பகா காரணி முறையில் நமக்கு பார்க்கும்போது 2 2 2 3 கிடைக்கும். ஸோ ரூட் அவுட் எடுக்கும்போது ஒரு 2 ஒரு 3 எடுக்கும்போது 2 3s are 6. 144 12 12 144 நமக்கு ஆல்ரெடி தெரியும். பட் இதை பகா காரணிப்படுத்துதல் அப்படிங்கிறதுனால சின்ன சின்ன நம்பராக டிவைட் பண்ணிக்கிட்டே வரும்போது 4 2 2 3 கிடைக்குது. 4 2 இருக்கிறதுனால ஒரு 2 2 வெளியே எடுத்தும் ஒரு 3, 3 4s are 12 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு கணம் மற்றும் கனமூலம். ஏற்கனவே வர்க்கம் பார்க்கும்போதே நமக்கு ஒரு எண்களை எப்படி பிரிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே கான்செப்ட் தான் கணத்தில் வரும்போது 3 3 பேராக நம்ம எடுக்கிறோம். ஸோ 3 2 இருந்தால் ஒரு 2, 3 3 இருந்தால் ஒரு 3. ஸோ ஆன்சர் 6. நெக்ஸ்ட் அதே மாதிரி 4 நம்பர் கொடுத்துருக்காங்க. 24 எப்படிலாம் பிரிக்கலாம், 3 2 ஒரு 3, 36 2 2 2 3, 80 4 2 ஒரு 5, 25 2 5ஆக பிரிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு 3 3ஆக நம்ம எடுக்கிறோம். 2 power cube 3 power cube. 2 power cube அப்படின்னா இந்த 2 3 டைம் வர மாதிரி நம்ம எடுத்துக்கிடுவோம். அதே மாதிரி 3 3 டைம் வர மாதிரி இதே மாதிரி நம்ம பிரித்து எடுத்துக்கிட்டோம். அப்படின்னா முன்னாடி 3 3 பேர் எடுக்கும்போது ஒரு 2 ஒரு 2 ஒரு 2 ஒரு 5 3 3 பேருக்குனா 120 கிடைக்கும். நெக்ஸ்ட் இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட்டு. இது வந்து என்ன ஃபார்முலா, அதாவது இந்த டிவைட் இருக்கிறதுனால -2 power 5 - 2 power 2 போட்டிருக்கோம். இது வந்து என்ன கான்செப்ட் ஃபார்முலானா a/m/a/n அப்படின்னா a/m-n அப்படிங்கிற கான்செப்டை வச்சு நம்ம போடுறோம். அதாவது -2 அதாவது பேஸ் இங்கே 2 சேமாக இருக்குது, பவர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா டிவைடில் வந்தால் மைனஸ் பண்ணணும். ஸோ 5 - 2 3. இங்கே ஆட் நம்பராக இருக்கிறதுனால இங்கே மைனஸ் வந்துடும். 3ங்கிறது ஆட் நம்பர், ஸோ இந்த ப்ளஸ் வந்து மைனஸாக வந்துடும். ஸோ -8. நெக்ஸ்ட்டு அதே மாடல் சம் தான். அங்கே வந்து -3 2க்கு பதில் இங்கே -4 இருக்குது. 8 - 5 3. இங்கேயும் ஆட் நம்பராக இருக்கிறதுனால இங்கே மைனஸ் வரும். -4 power 3 அப்படின்னா 4 வந்து நம்ம 3 டைம் மல்டிப்ளை பண்ணுறோம். 3 டைம் மல்டிப்ளை பண்ணால் -64 கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு வட்டம் மற்றும் வட்டத்தின் பகுதிகள். வட்டம் டேஷ் என்பது ஒரு தளத்தில் உள்ள ஒரு நிலையான புள்ளியில் இருந்து சம தொலைவில் நகரும் நியம பாதை. வட்டம் இங்கிலீஷில் சர்க்கிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வட்டத்தின் மீதுள்ள ஏதேனும் இரு புள்ளிகளை இணைத்தால் கிடைக்கக்கூடியது நான் அப்படின்னு சொல்லுவோம். 2 சாதாரணமாக இணைச்சா நான், மிக பெரிய நான் அப்படின்னா விட்டம் அப்படின்னு வரும். ஒரு நான் வட்டத்தை 2 பகுதிகளாக பிரிக்கிறது 2. வட்டத்தின் மையப்புள்ளி வெளியே செல்லும் மிக பெரிய நான் அப்படிதான் விட்டம், டயாமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம்.
நெக்ஸ்ட் ஒரு வட்டத்தின் விட்டமான அந்த வட்டத்தின் இரு அரை செமி வட்ட பாதைகளாக பிரிக்கிறது. எந்த சைடில் வேணாலும் நம்ம கட் பண்ணாலும் ஒரு வட்டத்தில் ஒரு விட்டம்ங்கிறது தான் மிகப்பெரிய நான். அதை ரெண்டாக கட் பண்ணும்போது 2 அரை செமி சர்க்கிள் கிடைக்கும். வட்டத்தின் மிகப்பெரிய நான் விட்டம் 24 சென்டிமீட்டர் உள்ள ஒரு வட்டத்தின் ஆரம் வந்து 12 ஆகும். ஏன்னா விட்டத்தில் பாதி தான் ஆரம். விட்டம் 24னா அதில் பாதி வந்து 12. வட்ட பரிதியின் ஒரு பகுதியை வட்ட வில் ஆர்க் அப்படின்னு சொல்கிறோம். டேஸ் என்பது 2 ஆரங்களாலும் அந்த ஆரங்களால் வட்டப்பரிதியில் வெட்டப்படும் வில்களாலும் ஏற்படும் சமதள பகுதி அப்படின்னா இந்த மாதிரி 2 வட்ட வில்ல வரக்கூடியது இங்கே வட்டமாக இருக்கக்கூடியது வந்துன்னா இதை தான் வட்டக்கோண பகுதி செக்டார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வட்டக்கோண பகுதி வட்டத்தின் மையத்தில் ஏற்படுத்தும் மைய கோணம் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மைய கோணம் ஆகும். ஒவ்வொரு வட்டத்தின் மைய கோணம் வந்து 0 டிகிரியாக இருக்கும், இல்லை 360 டிகிரியாக இருக்கும். சிறிய வட்டங்களை தாங்கும் வட்ட பகுதி பெரிய வட்ட கோண பகுதியாகும். ஒரு டைம் ஒரு சின்ன கோண பகுதினா இன்னொரு டைம் வந்து பெரிய வட்ட கோண பகுதியாக இருக்கும். 10 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு வட்டத்தின் விட்டம், அதாவது ஆரம் கொடுத்துட்டு விட்டம் கேட்டாங்கன்னா 2 டைம் 2 × 10 20 அப்படின்னு. ஒரு வட்டத்தின் மைய கோணம் வந்து 360 டிகிரி. நெக்ஸ்ட் கூட்டு உருவங்கள். கூட்டு உருவங்கள் அப்படின்னா இதில் என்ன இருக்குது, ஒரு சதுரத்து மேலே ஒரு சமபக்க முக்கோணம் இருக்குது. ஒரே ஒரு பக்கம் கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 பக்கமே நமக்கு வந்து 4 பக்கமும் ஈக்குவலாக இருக்கும். இன்னொரு பக்கத்தில் வந்து முக்கோணத்தின் சமபக்கமாக இருக்கும். ஸோ இதுவும் 3ஆக தான் இருக்கும். அப்போ சமபக்க முக்கோணம்னா இதுவும் 3 சென்டிமீட்டர். ஸோ எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணால் 15 சென்டிமீட்டர். இதோட பெரிமீட்டர் அதாவது சுற்றளவு வந்து 15 சென்டிமீட்டர். அதே மாதிரி இந்த கூட்டு வடிவம் இதில் என்னெல்லாம் இருக்குன்னா, ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது, அதுமாதிரி 2 அரை வட்டம், 2 வந்து அரை வட்டம் இருக்குது. இதுக்கு வந்து செவ்வகத்தோட நீளம் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. 50 + 50 + 2 இது வட்டக்கோண பகுதியாக இருக்கிறதுனால 2 அரை வட்டத்தின் சுற்றளவு. அப்போ 2 1/2 2πr 2 நமக்கு கேன்சல் ஆகிடுது. பையோட மதிப்பு 22/7. ஆரோட மதிப்பு ரேடியஸ், அதாவது இங்கே கொடுத்துருக்கிறது விட்டமாக கொடுத்துருப்பாங்க. அப்போ விட்டத்தில் பாதி இங்கே 14 சென்டிமீட்டர்னால் இங்கே பாதி 7 தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஓகே, ஆட் பண்ணோம்னா 104. அதே மாதிரி கூட்டு உருவங்களின் பரப்பளவு போன டைம் சுற்றளவு கண்டுபிடிச்சோம். இப்போ பரப்பளவு ஏரியா ட்ரபீசியம் ஏன்னு கொடுத்துட்டாங்க, பின்னு கொடுத்துட்டாங்க, ஹெச்ன்னு கொடுத்துட்டாங்க. சரிவகத்தின் சுற்றளவு பரப்பளவுக்கான ஃபார்முலா 1/2 h × a + b. அப்போ ஹெச்ங்கிறது 7 போகிறது, a + b அதாவது 10 + 8 18. இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 14 நமக்கு கிடைக்கும். ஸோ ஆன்சர் 98. அது மாதிரி இந்த கூட்டு உருவத்தில் என்னென்னலாம் இருக்குன்னா, ஒரு சதுரம் இருக்குது, 4 அரை வட்டம் இருக்குது. அப்போ ஒரு சதுரத்தின் பக்கம் கொடுத்துருக்காங்க. அப்போ அரை வட்டம் கொடுத்தாங்கன்னா இதுக்கு ரேடியஸ் வந்து இதில் பாதி நமக்கு 6 இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா இது வந்து ஒரு அரை வட்டத்தின் விட்டமாக இருக்குது. விட்டத்தில் பாதி தான் ஆரம், நம்ம கான்செப்ட்லேயே படிச்சிருக்கோம். அப்போ அந்த ஷேடட் ஏரியாவோட பரப்பளவு நிழலிடப்பட்ட பரப்பு = ஒரு சதுரத்தின் பரப்பு × 4 அரை வட்டத்தின் பரப்பு. இந்த கான்செப்ட் வந்து நமக்கு தெரியணும். அப்போ வட்டத்தின் பரப்பளவு ஃபார்முலாங்கிறது நமக்கு தெரியும், a² அப்படின்ட்டு. 4 × அரை வட்டத்தின் பரப்பளவு. அப்போ இங்கே 2 நமக்கு கேன்சல் ஆகிடுது. 1 2 2 2 2 4 நம்ம கேன்சல் பண்ணிக்கிடுதோம். அப்போ பையோட மதிப்பு 22/7 7 × 7 கேன்சல் பண்ணிட்டோம்னா 504 ஸ்கொயர் சென்டிமீட்டர் சதுர சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் முப்பரிமாண உருவங்கள். ஏற்கனவே இருபரிமாணம் அதாவது சதுரம் செவ்வகம்னு பார்த்துருக்கோம். இப்போ முப்பரிமாண உருவங்கள். இந்த முப்பரிமாண உருவங்களில் ஃபஸ்ட்டு வந்து கனசதுரம், ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவலாக இருக்கிறதுனால கனசதுரம். இதோட முகங்களின் எண்ணிக்கை 6 தான். அதே மாதிரி விளிம்புகளின் எண்ணிக்கை அப்படின்னா 12 விளிம்புகள் இருக்கும். 12 விளிம்புகள். அதே மாதிரி உச்சிகளின் எண்ணிக்கை, உச்சின்னா இந்த மாதிரி கார்னர் பாயிண்ட்டாக வரக்கூடியது தான் நம்ம உச்சிகள் சொல்லுவோம். இந்த உச்சிகள் வந்து 8 இருக்கும். விளிம்புகள்னால் இந்த விளிம்பு 1 2 3 4. அதே மாதிரி இந்த விளிம்புனா 1 2 3 4. இன்னொரு பேக் சைடும் 4 இருக்கும். அப்போ முன்னாங்க 12 விளிம்புகள் வரும். இதே மாதிரி கன செவ்வகத்துக்கும் அதே தான் சேம் வரும். முக்கோண பட்டகம் இதில் வந்து மொத்தம் எத்தனை இருக்கும் முகங்களின் எண்ணிக்கை அப்படின்னா, முக்கோண பட்டகத்தில் 5 இருக்குது. 1 2 3 4 5 இருக்குது. விளிம்புகளின் எண்ணிக்கை அதே மாதிரி எத்தனை விளிம்புகள் 1 2 3 4 5 6 7 8. இந்த சைடு 9. அடுத்தல உச்சிகளின் எண்ணிக்கை இந்த கார்னர் பாயிண்ட் எத்தனைன்னு கணக்கு பண்ணிங்கன்னா 6 வரும். அதே மாதிரி தான் முக்கோண பிரமிடுகள் சதுர பிரமிடுகளுக்கு நீங்கள் பார்த்துக்கலாம்.
பின்வரும் வினாக்களுக்கு பின்வரும் வலைகளை குறிக்கும் முப்பரிமாண உருவங்களின் பெயர்கள். இதெல்லாம் எந்த மாதிரி ஒரு அட்டையில் கட் பண்ணி வச்சுருக்காங்க, இது என்ன உருவத்தை கொடுக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த அட்டையை மடக்கி கொண்டு வந்தோம்னா கனசதுரமாக கிடைக்கும். அதே மாதிரி இதை அது கொண்டு வந்தோம்னா கியூபாய்டாக கிடைக்கும், அதான் கன செவ்வகமாக கிடைக்கும். இதை எல்லாத்தையும் ஃபோல்டு பண்ணணும் அப்படின்னா முக்கோண பட்டையாக கிடைக்கும். இதை சதுர பிரமிடாக கிடைக்கும். இது ஒரு செவ்வகமும் 2 வட்டமும் இருக்கிறதுனால உருளையாக கிடைக்கும். இதெல்லாம் நீங்கள் நிறைய இந்த பிஸ்கட் பாக்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. பிஸ்கட் பாக்ஸை பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு இதே ஷேப்பில் தான் வரும். ஏன்னா பெரிய பெரிய பாக்ஸ் அவங்க செய்ய முடியாது. ஸ்வீட் கடையில் உள்ள பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் தனித்தனியாக வச்சுருப்பாங்க. அந்த ஸ்வீட் பாக்ஸ் நம்ம ஸ்வீட் வாங்கும்போது இதே மாதிரி நமக்கு ஈஸியாக பயன்படுத்திக்கிறோம். அப்போ கடைக்கு போய் ஸ்வீட் பாக்ஸாக இருக்கட்டும் எங்கே இருந்தாலுமே மேக்ஸ் தான். மேக்ஸ் இல்லாத இடங்களே நமக்கு கிடையாது. ஒவ்வொரு பாதையும் பார்த்தீங்கன்னா நம்ம லைஃபோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் தான் நம்ம லைஃபோட எல்லாமே ஜாயிண்ட்டாக இருக்குது. குறுக்குவெட்ட தோட்டத்திலிருந்து பரிமாண வடிவங்களின் பெயரை எழுதுக. இதான முப்பரிமாண வடிவில் இருக்குது. இந்த முப்பரிமாண வடிவில் பரிமாண வடிவங்கள் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ முப்பரிமாணத்தில் பார்த்தோம்னா இது கியூபாக இருக்கும். அந்த கியூப் அப்படின்னாலே என்னது ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ அங்கே என்ன கிடைக்கும்னா சதுரம் கிடைக்கும். இங்கே ஒரு ஸ்பியர் கிடைக்கும். அந்த ஸ்பியரை குறுக்கு வெட்டத்தில் வெட்டணும் அப்படின்னா ஒரு சர்க்கிள் கிடைக்கும். இங்கே கன செவ்வகம் கிடைக்கும். இதில் ஒரு பார்ட்டை எடுத்தோம்னா செவ்வகம் கிடைக்கும். இங்கே சிலிண்டர் கிடைக்கும். சிலிண்டரை ஒவ்வொரு பார்ட்டை கட் பண்ணோம்னா உருளையாக கிடைக்கும். ஓகே, இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு மேக்ஸில் புரியலனாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உடனே உங்களுக்கான டவுட்டை நாங்கள் எக்ஸ்பிளைனோடய கொடுக்குறோம். அது மாதிரி இயற்கணித அடிப்படை கருத்துக்கள் அதாவது கெழுக்கள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. x² y² கெழுக்கள் அப்படிங்கிறதுனால நமக்கு 5. அதே மாதிரி ஒய்யின் கெழு அப்படின்னு கேட்டால் இந்த ஒய்யின் கெழு அப்படின்னு கேட்குறாங்க. ஒய்யின் கெழு என்னது 7x². சப்போஸ் x² கெழுன்னு கேட்டால் 7y. எந்த கெழு கேட்குறாங்களோ அந்த இங்கிலீஷ் லெட்டரை விட்டுட்டு மீதியை எடுத்துக்கிறோம். ஓகே, ஓருறுப்பு கோவை, ஈருறுப்பு கோவை, மூவுறுப்பு கோவையை பிரிக்கணும்னு சொல்லாங்க. இப்போ ஓருறுப்பு கோவைனா முதல்ல என்னன்னு நமக்கு தெரியணும். ஒரே ஒரு உறுப்பு இருந்தால் ஓருறுப்பு கோவை, 2 உறுப்புகள் இருந்தால் ஈருறுப்பு கோவை, 3 உறுப்புகள்னால் 3 உறுப்பு கோவை, 4 உறுப்புகள் மற்றும் அதுக்கு மேல் இருந்தால் பல்லுறுப்பு கோவை, பாலினாமியல் அப்படின்னு சொல்லுவோம். சரி, ஓகே. இப்போ இதை தெரியும் நமக்கு. உறுப்புகள்னால் என்ன அப்படின்னா இப்போ இதை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே 2 உறுப்புகள் இருக்குது. இது தனி கோவை. 3y ஒரு உறுப்பு, -1 ஒரு உறுப்பு, 2 உறுப்பு இருக்கிறதுனால இது ஈருறுப்பு கோவை. இப்போ இதில் நமக்கு 3 உறுப்பு இருக்குது. z² - 5z + 1 3 உறுப்புகள் 3 உறுப்பு கோவை. 100 ஒரே உறுப்பு ஓருறுப்பு கோவை. இங்கே 3 உறுப்பு இருக்குது, அதனால் 3 உறுப்பு கோவை. 7mm இங்கே இருக்கக்கூடியது 3 இருந்தாலும் இது எல்லாம் சேர்ந்து ஒரே டேம் அப்படி தான் சொல்கிறோம். அதனால் இது ஓருறுப்பு கோவை, இது ஈருறுப்பு கோவை. பின்னிருப்பும் பல்லுறுப்பு கோவையின் படிகளை காண்க. அப்போ படிகள் அப்படின்னா மிக உயர்ந்த அடுக்கை தான் நம்ம படி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதில் மிக உயர்ந்த மதிப்பு 3, அதனால் இதோட படி 3. இதில் மிக உயர்ந்த மதிப்பு 4. இந்த கோவையில் மிக உயர்ந்த மதிப்பு பல்லுறுப்பு கோவையில் 5. ஸோ இதன் படி 5. அதால் ஒத்த உறுப்புகளை எழுது. இது அல்ஜிப்ரா இயற்கணிதத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒத்த உறுப்புகள் என்னன்னு தெரிஞ்சால் தான் 2 பல்லுறுப்பு கோவையை கூட்டவோ கழிக்கவோ முடியும். அதே மாதிரி பெருக்கணும் அப்படின்னாலும் ஒத்த உறுப்புகளை வச்சு தான் நம்ம a⁴m ஃபார்முலாவை பயன்படுத்துவோம். அதனால் ஒத்த உறுப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட்டு. ஃபஸ்ட்டு x² என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இங்கே ஒரு xy² இருக்குது, இங்கே ஒரு yx², ரெண்டுமே ஒன்று தான். ஸோ -xy² மற்றும் 2xy². குரூப் 2 2வது டைமில் x² மட்டும் வச்சு நம்ம பார்க்குறோம். அப்போ மொத்தம் இதில் 3 மீதி இருக்கக்கூடிய 3 டைம் வருது. மீதி இந்த 7yங்கிறதுலாம் ஒன்று தான் இருக்குது. ஸோ அதனால் இது ஒத்த உறுப்புகள் இல்லை, அது தனி உறுப்புகளாக தான் இருக்குது. அதே மாதிரி இந்த 100x அப்படிங்கிறதும் ஒத்த உறுப்புகள் இல்லை. இப்போ சப்போஸ் இப்போ இதுக்கு அப்புறமா ஒரு நம்பர் ஒரு -250x அப்படின்னா இந்த ரெண்டையும் நம்ம ஒத்த உறுப்புகளாக சேர்த்துக்கலாம். ஓகே, நமக்கு அங்கே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் இயற்கணிதம் அடிப்படை செயல்பாடு. இப்போ ஒத்த உறுப்புகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். தெரிஞ்சதுனால இப்போ கூட்டல் 2 பல்லுறுப்பு கோவை கூட்டல் அப்படிங்கிறது ஈஸியாக இருக்கும். 1/1 நம்ம எடுத்து எழுதிக்கலாம். அப்போ m²ங்கிறது ஒத்த உறுப்புகள், mmங்கிறது ஒத்த உறுப்புகள், மாறிலிங்கிறது ஒத்த உறுப்புகள். ஸோ இதை அப்படியே ஆட் பண்ணி போட்டுருந்தோம். அப்போ 12 4 14 9லேருந்து -7 செப்பரேட் பண்ணோம்னா 2 அப்படின்னு வந்துடும். அதே மாதிரி இங்கே a²ங்கிறது ஒத்த உறுப்புகள், ஏங்கிறது ஒத்த உறுப்புகள், மாறிலிங்கிறது ஒத்த உறுப்புகள். ஸோ அப்படியே நம்ம சாதாரண கூட்டல் தான். இப்போ கூட்டல் பார்த்த மாதிரி கழித்தல் செப்பரேட் பண்ணும்போது இங்கே ப்ளஸ்லாம் மைனஸாக மாறிடும். இங்கே கான்செப்டை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சம் கூட்டல் மாதிரி தான் கழித்தல். ஸோ -+- -++- அதே கான்செப்ட் தான், வேறு எந்த கான்செப்டும் கிடையாது.
ஸோ இப்போ புதுசாக நம்ம ப்ராக்கெட்டில் போட்டதை பாருங்கள், ஒத்த உறுப்புகள்லாம் ஏபி இங்கே பி இங்கே ஏவாக இருக்குது. அப்போ 24ல் 20 போச்சுன்னா 4AB. இங்கே ஒரு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ், ஸோ ரெண்டையும் ப்ளஸ் பண்ணுறோம், மைனஸாக இருக்கிறதுனால -22B -27A. இதுவும் அதே மாதிரி தான். இப்போ பெருக்கல் பார்த்த மாதிரி இப்போ நம்ம கூட்டல் கழித்தல் பார்த்த மாதிரி இப்போ பெருக்கல் பார்க்க போகிறோம். 2xஐயும் 4xஐயும் பெருக்குனா 8x², மறு 2xஐயும் 5xஐயும் பெருக்குனா -10x. அதே மாதிரி -3ஐயும் 4ஐயும் பெருக்குனா -12x. அது மாதிரி மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 3 5s are 50. ஸோ இப்போ இந்த ரெண்டுமே நமக்கு பார்த்தா ஒத்த உறுப்புகளாகத்தான் இருக்குது. ஸோ -10ம் -12ம் -22x அப்படின்னு வந்துடுது. ஓகே, நெக்ஸ்ட் அதே மாடல் தான் a + b × 2a - 3b. இதையும் பண்ணும்போது இந்த ரெண்டுமே நமக்கு வந்து ஒத்த உறுப்புகளாகத்தான் இருக்குது. அப்போ -3ab 2ab செப்பரேட் பண்ணால் -ab வந்துடும். மீதி எல்லாம் சாதாரண பெருக்கல். இப்போ பெருக்கல் பார்த்த மாதிரி இப்போ வகுத்தல் பார்க்குறோம். வகுத்தல் அப்படின்னாலே ரெசிப்ரோக்கல் தான், அதாவது கூட்டல் தலைகீழியாக மாற்றிடுவோம். அதாவது பகுதியில் இருக்க mn தொகுதிக்கு போயிடும், தொகுதியில் இருக்கிறது பகுதிக்கு வந்துடும். இங்கே வகுத்தலில் இருக்கிறது நமக்கு பெருக்கல். இதை கேன்சல் பண்ணிட்டோம்னா 1/n கிடைக்கும். இங்கே வந்து பார்த்தோம்னா எல்லாம் மேலேயும் ஒரே டைம் கீழேயும் ஒரே டைம் தான் இருக்குது. ஸோ காமன் டைம் என்ன இருக்குன்னா 7a² எடுத்துக்கிட்டோம்னா 5a² + 2 இருக்கும், 7a². ஸோ இந்த ரெண்டு கேன்சல் ஆகிட்டுனா 5a² + 2. இப்போ பல்லுறுப்பு கோவைகள் இயற்கணிதத்தில் கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் இந்த பேசிக் தெரிஞ்சினாலே போதும், உங்களுக்கு எவ்வளோ பெரிய சம் வந்தாலும் நம்ம போட்டுடலாம். இந்த 10 சாப்டரையுமே நீங்கள் நல்லா பார்த்துக்கிடுங்க. பார்த்துட்டு அதிலிருந்து நானே செய்வேன் அப்படின்னு ஒரு டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த டெஸ்ட்டை எழுதிட்டு உங்களுக்கு எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நாங்களும் ஆன்சர் கொடுக்குறோம், நீங்களும் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இயற்கணித முற்றொருமைகள். முற்றொருமைகள் அப்படின்னாலே a + b ஹோல் ஸ்கொயர், a - b ஹோல் ஸ்கொயர், x + a x + b x + c, அதே மாதிரி a + b ஹோல் கியூப், இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு a + b ஹோல் ஸ்கொயரை வச்சு நம்ம பார்க்குறோம். a² + b² + 2ab, ஏங்கிறது 2p, bங்கிறது 3q. இதை வச்சு நம்ம சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்துடுறோம், அப்படியே அப்ளை பண்ணிக்கிடுவோம். மாதிரி a - b ஹோல் ஸ்கொயர்னா a² + b² -2ab, ஏக்கு பதில் 3a, பிக்கு பதில் 5b போட்டு இதில் அப்படியே எடுத்து அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ணும்போது பார்த்து கவனிக்கக்கூடியது 3² 3 × 3ன்னு சொல்லணும். 3 2s are 6ன்னு தப்பாக பண்ணிடக்கூடாது. 3 வந்து 2 டைம் 9a², 5 × 5 25b². இப்போ 2 3s are 6 6 5s are 30ab அப்படின்னு வந்துடும். இங்கே x + a x + b x + c அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி தான் எக்ஸுக்கு பதில் 2x அப்படின்னு நம்ம எடுத்துக்கிடுறோம். ஏக்கு பதில் 5, பிக்கு பதில் -3, சிக்கு பதில் 1 எடுத்து அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிக்கிடுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இயற்கணித முற்றொருமைகளை பயன்படுத்தி இப்போ வந்து டைரெக்டாக நம்ம சம், அதாவது 2p + 3qன்னு கொடுத்தோம். இந்த முற்றொருமைகள் வந்து எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் இதை வந்து 100ஆவோ 1000ஆவோ நம்ம பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா ஈஸியாக நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். இப்போ 108 கியூப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 108 கியூப்போட மதிப்பு என்னென்னா 108 × 108 × 108. 3 டைம் 108 பெருக்குனா தான் இந்த ஆன்சர் வரும். இதை கண்டுபிடிக்கனா நமக்கு ரொம்ப டைம் ஆகும். ஸோ அதனால் ஷார்ட்கட்டாக கண்டுபிடிக்கிறதுக்காக தான் 108 எப்படி பிரிக்கிறாங்க, 100 + 8 ஹோல் கியூப் அப்படின்னு பிரிச்சுக்கிறாங்க. இந்த அல்ஜிப்ரா, அதாவது இயற்கணித முற்றொருமைகளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய நம்பரை ஈஸியாக கண்டுபிடிக்கிறது தான் நம்ம ரொம்ப பயன்படுத்துகிறோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது முற்றொருமைகளில். இப்போ a + b ஹோல் கியூப்னா a³ + 3a²b + 3ab² + b. இந்த ஃபார்முலாலாம் நமக்கு தெரியணும். இங்கே ப்ளஸ்ஸாக இருந்தால் எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்கும், மைனஸாக வரும்போது ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ்ன்னு வந்துடும். அதே மாதிரி இங்கேயும் ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் வந்துடும். ஏக்கு பதில் 100, பிக்கு பதில் 8ன்னு போட்டுக்கிடுதோம். ஒரு சம்மை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அடுத்த சம் சேம் நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்போ 100 3 டைம் அப்படின்னா 100 நீ 3 டைம் மல்டிப்ளை பண்ண தேவையில்லை. இந்த 100 வந்து 2 0 இருக்குதுன்னா அப்போ அதே மாதிரி ஒரு 2 0 2 0 2 0 அப்படின்னு 3 டைம் போட்டால் போதும். அதே மாதிரி 3 8s are 24, 100 2 ஸ்கொயர் இருக்கிறதுனால அது கூட 2 0 போட்டால் போதும். 8 8s are 64, 64 × 3 192. இங்கே 2 0 இருக்கிறதுனால அப்படியே 2 0 போட்டுக்கிடுதோம். 8 3 டைம் மல்டிப்ளை பண்ணோம்னா 512 கிடைக்கும். ஸோ இந்த மூணையுமே நம்ம அப்படியே ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு 2 கிடைக்கி, அப்போ 1 கிடைக்கி, அப்படியே ஆட் பண்ணி போட்டோம்னா இந்த நம்பர் வரும். இதே மாதிரி மற்ற 2 சமயமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள்.
நெக்ஸ்ட்டு காரணிப்படுத்துதல். இது ஒரு இயற்கணிதத்தில் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறது. காரணிப்படுத்தல் அப்படின்னாலே என்ன கான்செப்ட் நமக்குன்னா, அங்கே தனித்தனி டைமாக இருக்கும், அதை நம்ம மல்டிப்ளையில் நம்ம மாற்றி பெருக்கல்ல நம்ம பெருக்கி கொண்டு வரணும். அதை தான் நம்ம காரணிப்படுத்துதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் மூணுலேயுமே நமக்கு பொதுவாக என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தா, இங்கே LMN, இங்கே LMN, இங்கே LMN இருக்குது. அதே மாதிரி நம்பர்ஸில் பார்த்தா எல்லாமே 5ஆல் டிவிசபிள் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ 5LMN காமனாக எடுத்துக்கிட்டோம்னா அங்கே ஒரு L2 ஒரு N இருக்கும், இங்கே ஒரு M இருக்கும், 7M இருக்கும், இங்கே ஒரு 3L இருக்கும். ஸோ இப்போ இங்கே வந்து 3 டேம் தனித்தனி டேமாக இருக்குது, இங்கே பெருக்கல்ல நம்ம கொண்டு வந்துருக்கோம். அதாவது இது ஒரு டேமாகவும் இது ஒரு டேம். இதை தான் நம்ம காரணிப்படுத்துதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது முற்றொருமையை பயன்படுத்தி காரணிப்படுத்துதல். அப்போ இங்கே பார்க்கும்போதே முற்றொருமைன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ A² + 2AB + B² அந்த அமைப்பில் தான் இருக்குது. ஃபார்முலாவை எழுதிட்டு ஏக்கு பதில் 7A, பிக்கு பதில் 5B போட்டுட்டோம்னா 49 7A². இது 2 × 7 × 5AB + 5 × B². இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டோம்னா A + B². இதுக்கான ப்ராக்டிஸ் வேணும்னா உங்களுக்கு 9th மேக்ஸ் புக்லேயே இயற்கணிதத்தில் முற்றொருமைகளில் இருக்குது, நிறைய சம்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். அந்த புக்கோட இம்பார்ட்டன்ட் கான்செப்டை தான் கொடுத்துருக்காங்க. இது ஸ்லோ லேர்னர் மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி காரணிப்படுத்துதல் ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துட்டாங்க. x² + 12x + 32. இப்போ 32 எப்படி பிரிக்கலாம்? 4 8s are 32 அப்படின்னு பிரிக்கிறோம். ஸோ இந்த சென்டரில் இருக்க 12 வந்து இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிறோம், 4x + 8x அப்படின்னு. இப்போ இந்த ரெண்டில் எது காமனாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இந்த ரெண்டில் எக்ஸ் மட்டும்தான் காமனாக இருக்குது. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு சம்மையை நம்ம பார்த்தோம், காமனாக இருக்கிறத x + 4. அதே x + 4 எடுத்து நம்ம இங்கே போட்டுட்டோம்னா அங்கே 8 வந்துடும். அப்போ 8 × 8x 8 4s are 24. இப்போ இந்த ரெண்டில் எது காமனாக இருக்குது? x + 4 x + 4 காமனாக இருக்குது. x + 4 அங்கே காமனாக எடுத்துகிட்டா அங்கே ஒரு x கிடைக்கும், இங்கே ஒரு ப்ளஸ், இங்கே சென்டரில் ப்ளஸ் இருக்குது, ஒரு 8 கிடைக்கும். ஓகே, இன்னொரு சம்மு நம்ம பார்க்கலாம். 36 எப்படி பிரிக்கலாம்? 3 12s are 36 அப்படின்னு பிரிக்கலாம். இந்த 3ஐயும் 12ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு வரக்கூடிய நம்பர் வந்து இந்த 15 கிடைக்கும். இந்த 15 வர மாதிரி தான் பிரிக்கணும். ஏன்னா 136 வரும், 2 18 வரும், 6 6 வரும். இதெல்லாம் பார்த்தா அந்த 15 வராது. 3 12s are போட்டால் தான் 15 வரும். இப்போ இந்த 15ஐ நம்ம பிரிக்கணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 3x + 12xன்னு வந்துடும். ஸோ மறுபடியும் இந்த ரெண்டில் எடுத்துட்டோம்னா எக்ஸை காமனாக எடுத்துட்டா x × x + 3, இந்த ரெண்டில் 12 காமனாக எடுத்துட்டா x + 3, மறுபடியும் x + 3 x + 3யும் காமனாக வந்துட்டுனா x + 12 அப்படின்னு வந்துடும். இந்த காரணிப்படுத்தல் வந்து இயற்கணிதத்தில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது. நெக்ஸ்ட் வந்து சால்விங். ஒரு மாறியில் அமைந்த நேரிய சமன்பாடுகளை தீர்க்க இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் நம்பர் இங்கே வருதுன்னா மைனஸ் ஆகிடுது. அப்போ 6 - 5 1 ஆகிடுது. செகண்ட் சம்மில் பார்த்தீங்கன்னா பெருக்கலும் கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு 4 இங்கே வந்தால் -4 வந்து 6 ஆகிடுது. இங்கே பெருக்கல்ல இருந்து இந்த பக்கத்தில் வரும்போது வகுத்தலாக வரணும். சீக்வல்ட்டுக்கு இந்த பக்கமாக வரும்போது வகுத்தலாக வருது. மறுபடியும் இங்கே ஒரு 1 டைம், இங்கே 2 டைம். நெக்ஸ்ட்டு சம் பார்த்தா வேரியபிள்லாம் இந்த பக்கமாக ஈக்குவேஷனுக்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடும் வேரியபிள்லாம் இருக்குது. ஸோ வேரியபிள்ஸ் எல்லாம் ஒரே பக்கமாக கொண்டு வரும். 3x - x = +8 அங்கே போச்சுன்னா -8 இருக்கும். 3xல ஒரு x போச்சுன்னா 2x இருக்கும். அப்போ இங்கே ஒரு -8. அப்போ மல்டிப்ளைலேருந்து கீழே வரும்போது 1 டைம், இங்கே 4 டைம், அப்போ -4. இந்த சம் பார்த்தா 3a + 2 = 4a 4/2a + 7 அப்படின்னு இருக்குது. இதை நம்ம கேன்சல் பண்ணலாம். அங்கே 1 டைம் 2 டைம் ஆயிடுது. இங்கே அப்போ ஏவெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாம். 3a, இங்கே 2a இங்கே வந்துச்சுன்னா -2a = 7 - 2 5. ஸோ நம்ம இந்த சால்வ் பண்ணுறதுல இது தெரிஞ்சதுனா தான், ஒரு படியில் சால்வ் பண்ண தெரிஞ்சால் தான் 2 படி 3 படியில் சால்வ் பண்ணதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு சம்மில் வந்து ப்ளஸ் ரைட் சைடில் போனால் மைனஸாக வரும்னு சொல்கிறோம். செகண்ட் கான்செப்டை நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இங்கே மல்டிப்ளையில் இருக்குது, மல்டிப்ளையில் இங்கே வரும்போது டிவைடில் வருதுங்க கான்செப்டை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். மூணாவது சம்மில் உள்ள கான்செப்ட் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இங்கே எக்ஸெல்லாம் இருக்குது, எக்ஸெல்லாம் ஒரு பக்கமும் நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பக்கமாக வரணுங்க கான்செப்டை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த சம்மில் என்ன பண்ணுதோம் அப்படின்னா, வேரியபிளில் டினாமினேட்டர்லாம் நம்பர் இருந்தாலும் அதை சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டு ஒரே பக்கம் வேரியபிளையும் ஒரே பக்கம் கான்ஸ்டன்ட்டையும் கொண்டு வரணும் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு கிராஃபில் மார்க் பண்ணுறது நமக்கு ஆல்ரெடி தெரியும். 4,7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 4,7 அப்படின்னா என்னது? ஃபஸ்ட் குவாட்ரண்டில் வரும். இங்கே எக்ஸ்ஹெச் 1 2 3 4ல் வரும், இங்கே வந்து 7ல் வரும்.
அது மாதிரி 3,4 எக்ஸில் ப்ளஸ்ஸு ஒயில் மைனஸ். அதாவது இந்த குவாட்ரண்ட் 4 குவாட்ரண்ட்டாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்னா ++, செகண்ட் குவாட்ரண்ட்னா -+, மூணாவது குவாட்ரண்ட்னா மைனஸ்ஸு, நாலாவது குவாட்ரண்ட்னா +. இதை வச்சு தான் அந்த நம்பர்லாம் எந்தெந்த குவாட்ரண்ட்டில் வருதுன்னு நம்ம பார்த்து மார்க் பண்ணிக்கலாம். அடுத்த சமம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். 14 சர்வசம உருவங்கள், அதாவது வடிவத்த உருவங்கள். இது ஜாமெண்ட்ரியில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட். இதெல்லாம் தெரிஞ்சுன்னா அப்படியே ஃபிங்கர் டிப்பில் நீங்கள் எது வேணாலுமே சொல்லலாம். வடிவியலும் அளவியலும் மிக சரியாக அமையும் உருவங்கள், அதுதான் சர்வசம உருவங்கள். வடிவியலிலும் அளவியலிலும் அமையும் உருவங்களை தான் சர்வசம உருவங்கள் அப்படின்னு சொல்கிறோம். வடிவங்கள் ஒன்றன் மீது ஒன்று பொருத்தினால் அதை சர்வசமம் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி வடிவத்த முக்கோணங்கள் ஒத்த பக்கங்கள் விகித சமத்தில் இருக்கும். வடிவத்த முக்கோணங்களின் ஒரே இப்போ வடிவம் பெற்றிருந்தால் தான் அது ஒரே வடிவத்தை பெற்றிருந்தால் ஒரே அளவை பெற்றிருக்க வேணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒரு முக்கோணத்தில் சமமான பக்கங்கள் சமமாக இருந்தால் அதோட கோணங்களும் நமக்கு சமமாக, எதிரே அமையும் கோணங்களும் சமமாகத்தான் இருக்கும். இந்த குறிய சர்வசமம்னு சொல்லுறோம். இந்த குறிய வடிவத்த முக்கோணங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது அளவுகளை கண்டறி, அதாவது ஒரு முக்கோணத்தில் 3, 4, 5ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த பெரிய சைடு, ஏன்னா வடிவத்த முக்கோணங்கள் நம்ம பார்த்துருக்கோம். கோணங்கள் பார்த்திங்கன்னா எல்லாமே சமமாக தான் இருக்கும். ஆனால் அப்படி கோணங்கள் சமமாக இருந்தால் அந்த வடிவங்கள் சமமாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, அது பெருசாகவும் இருக்கலாம். ஸோ இங்கே 3 சென்டிமீட்டர்னால் இங்கே 6 சென்டிமீட்டர், அப்போ 2 கொண்டு பெருக்கிறோம். இதிலேருந்து இந்த முக்கோணம் 2 மடங்கு இருக்குது. அப்போ 2 3 சார் 6, அப்போ இங்கே 2 5 சார் 10 வரும், இங்கே 2 4 சார் 8 வரும். இந்த முக்கோணத்தை பார்த்தா சமபக்க முக்கோணமாக இருக்குது. இங்கே 3 சென்டிமீட்டரில் சமபக்க முக்கோணமாக இருக்குது. அப்போ இங்கே 5 சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே 5 சென்டிமீட்டர்னால் இதுவும் சமபக்க முக்கோணமாக இருக்குன்னா 5 சென்டிமீட்டர் இருக்கணும். இந்த முக்கோணத்தில் சர்வசம பண்புகள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது 8லேயே நம்ம நிறையா முக்கோணங்களை பற்றி பண்புகளை பற்றி நம்ம நிறையா படிச்சிருப்போம். இந்த 3 பண்புகளை தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த பக்கமும் இந்த பக்கமும் சமமாக இருக்குது, இந்த பக்கமும் இந்த பக்கமும் நமக்கு சமமாக இருக்குது, இந்த பக்கமும் இந்த பக்கமும் நமக்கு சமமாக இருக்குது. அதனால் பக்கம் படி சர்வசமம். இதுவும் அளவியலில் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸில் 4.1 வருது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட். இது தெரிஞ்சால் ஈஸியாக 2 மார்க் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தா இதில் இந்த பக்கமும் சமமாக இருக்குது. அதே மாதிரி இங்கே உள்ள கோணமும் சமமாக இருக்குது. இன்னொரு பக்கமும் சமமாக இருக்குது. ஸோ பக்கம் கோணம் பக்கம் பண்பு. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு கோணமும் சமமாக இருக்குது. இந்த பக்கமும் சமமாக இருக்குது. இங்கே அந்த கோணமும் சமமாக இருக்குது. அப்போ கோணம் சமமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் பிதாகரஸ் தேற்றம். பிதாகரஸ் தேற்றம்னாலே நமக்கு தெரியும், கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். BC ஸ்கொயர் = BA ஸ்கொயர் + AC ஸ்கொயர் அப்படிங்கிறது தெரியும். 15 ஸ்கொயர் + 8 ஸ்கொயர். 15 ஸ்கொயர் பண்ணால் 225 + 64 289. 17 289ன்னு பிரிக்கலாம். ஸோ ரூட் அவுட் எடுக்கும்போது இங்கே 2 நம்பர் இருக்கனால இங்கே BC ஸ்கொயர் தான் நம்ம பார்த்துருப்போம். BCயாக மாற்றணும் போது 17ன்னு வருதும். ஸோ ரூட் அவுட் எடுக்கணும்னா ஒரே ஒரு நம்பர் ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே முன்னாடியே பார்த்துருக்கோம். ஸோ BC 17 சென்டிமீட்டர். ஓகே, இதே மாதிரி இந்த கொஸ்டின் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். QR ஸ்கொயர் = QP + R ஸ்கொயர். இதே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். 16 ஸ்கொயர் பண்ணால் 286, 12 ஸ்கொயர் பண்ணால் 144, 400 ரூட் அவுட் எடுத்தால் 20. ஸோ ஒரு பக்கம் 20 சென்டிமீட்டர். இப்போ போன இந்த சம்மில் பார்த்தா ட்ரையாங்கிள் கொடுத்துட்டு கர்ணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்கே சம்மாக கொடுத்துருக்காங்க அடுத்த கட்டத்துக்கு, ஏன்னா யோசிக்கணும் நம்ம அப்படிங்கிறதுக்காக. அப்போ ஏபியும் பிசியும் கொடுத்த மாதிரி தெரியலை அப்படின்னா ஒரு டயக்ராம் போட்டுக்கிடுங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். AC ஸ்கொயர் = AB ஸ்கொயர் + BC ஸ்கொயர். இப்போ AC ஸ்கொயர்னால் 9 ஸ்கொயர், இங்கே ஒரு 12 ஸ்கொயர், 81 124 225 15 15. அப்போது நமக்கு ஏசியோட வேல்யூ நமக்கு என்னென்னு தெரியும் அப்படின்னா 15 அப்படின்னு நமக்கு தெரியும். 17 15 8 ஆனது பிதாகரஸின் 3 தொகுதி ஆகுமா? இது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்லேயே பார்த்தீங்கன்னா நிறையா சம்மில் டெட்டில் கேட்குறாங்க. அதே மாதிரி NNMS NTSC இந்த பேஸ் பண்ணி தான் நிறையா சம் கேட்குறாங்க. அதெல்லாம் நீங்கள் இந்த கான்செப்டெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு போட்டித் தேர்வுகளுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 3 தொகுதி ஆகுமா அப்படின்னாலே, பிதாகரஸின் 3 தொகுதி அப்படின்னாலே AC ஸ்கொயர் = கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். 8 ஸ்கொயர் + 15 ஸ்கொயர். இந்த 3ஐயும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா இது 3 தொகுதியாக அமையும். அப்போ AB ஸ்கொயரையும் BC ஸ்கொயரையும் பார்த்தா 289 17 17ன்னு பிரிக்கிறோம். அதுதான் AC ஸ்கொயர். அப்போ ஏசிங்கிறது இந்த 17. ஸோ இந்த ஈக்குவேஷனை நமக்கு சாட்டிஸ் பண்ணுது. அதனால் இது சரி, பிதாகரஸின் 3 தொகுதியாக அமையும். நெக்ஸ்ட் முக்கோணத்தில் அமையும் கோடுகளின் வகைகள்.
இது இந்த நம்ம ஜாமெண்ட்ரியில் பார்க்குறோம். ஜாமெண்ட்ரியில் பார்த்ததோட கான்செப்ட் தான். இதை நீங்கள் பார்க்கும்போதே அப்படியே உங்கள் மைண்ட்லேயே ஜாமெண்ட்ரியை ஓட விட்டீங்கன்னா ஒரு 8 மார்க் நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். அதை 3 நடுக்கோடுகளும் சந்திக்கும் புள்ளியை வந்து நம்ம என்ன சொல்லுதோம், நடுக்கோட்டு மையம் அப்படின்னு சொல்லுதோம். 3 செங்குத்து கோடுகளும் சந்திக்கும் புள்ளி செங்கோட்டு மையம் அப்படின்னு சொல்லுதோம். 3 கோணங்கள் இருசம வெட்டிகள் சந்திக்கும் புள்ளி உள்வட்ட மையம். மையக்குத்து கோடுகள் சந்திக்கும் புள்ளி சுற்றுவட்ட மையம். இந்த 4 ஜாமெண்ட்ரி இருக்குது. 4 ஜாமெண்ட்ரிக்குள்ள ஹெட்டிங் எப்படி வருதுங்கிறத சொல்லியிருக்காங்க. ஒரு முக்கோணத்தின் நடுக்கோட்டு மையமானது ஒவ்வொரு நடுக்கோட்டையும் 2:1 என்ற விகிதத்தில் பிரிக்கிறது. ஒரு முக்கோணத்தின் சுற்றுவட்டத்தை ஜின்னு சொல்லுதோம், நடுக்கோட்டு மையத்தை எஸ்ன்னு சொல்லுதோம், நடுக்கோட்டு மையத்தை ஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கொடுக்கப்பட்ட கோடுகளின் வகை, அதாவது ரெண்டுமே பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்குது. ரெண்டு முக்கோணமும் ஒரே மாதிரி தான் இருக்குது. என்னென்ன வித்தியாசம் அப்படின்னா, இங்கே வந்து ஒரு செங்குத்து கோடு போட்டிருக்காங்க. ஸோ இது ஏடி அப்படிங்கிறது செங்குத்து கோடு. இந்த பெர்பெண்டிகுலர் லைன், இது பேர் பெர்பெண்டிகுலர். இந்த மாதிரி ஒரு லைன் கட் ஆகும்போது போட்டோம்னா பெர்பெண்டிகுலர், இந்த மாதிரி ஈக்குவலாக இருந்தால் பேரலல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கே வந்து எதுவுமே இல்லை, பெர்பெண்டிகுலர் இல்லைங்கிறதுனால இந்த 2 பக்கமே சமமாகத்தான் இருக்கும். அதனால் பிஎஸ் அப்படிங்கிறது, இந்த பிஎஸ் அப்படிங்கிறது இதுக்கு நடுக்கோடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பிடி, இது வந்து 4 சென்டிமீட்டராக இருந்தால் டிசி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஏடிங்கிறது ஏற்கனவே நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், இது நடுக்கோடுன்னு பார்த்துருக்கோம். ஸோ இது ஏடிங்கிறது நடுக்கோடாக இருக்கிறதுனால இந்த 2ம் சமமாகத்தான் இருக்கும். அப்போ இதுவும் 4 சென்டிமீட்டர். பிசி அப்படின்னா 2ஐயும் ப்ளஸ் பண்ணால் 8 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு இது இருசம வெட்டி, அதாவது ஏசிபிங்கிறது ஒரு கோணம். இந்த கோணத்தை சிடிங்கிறது ஒரு இருசம வெட்டியாக இருக்கணும். இருசம வெட்டினா என்னது, இந்த 2 பக்கமும் சமமாக இருக்கணும். இப்போ இந்த டிகிரி 40 டிகிரினா இதுவும் 40 டிகிரியாகத்தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு நாற்கரங்கள் மற்றும் சரிவகங்கள் அமைத்தல். ஒரு நாற்கரம் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னாலே ஒரு நாற்கரம் வந்து நம்ம படம் போட்டுக்கலாம். சரியா, நாற்கரம் அப்படின்னா 2க்குமே டிஃப்ரெண்ட்டாக தான் நமக்கு இருக்கும். இதை தான் நம்ம ஒரு நாற்கரம் அப்படின்னு நம்ம சொல்லுதோம். இந்த 2க்கு இடைப்பட்ட இதை வந்து டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். டி வந்து எத்தனை கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்கே 10 கொடுத்துருக்காங்க. இதை H1 அப்படின்னு நம்ம சொல்லுதோம். H1 கீழே இருக்கிறது H1 9 சென்டிமீட்டர், மேலே 7. இதுதான் நாற்கரத்தில். இதோட பரப்பளவு 1/2D × H1 + H2. அதாவது 2 பக்கத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டு இதோட உயரத்தை மல்டிப்ளை பண்ணிக்கிடுவோம். 3ஐயும் மல்டிப்ளை, இது ஞாபகம் வச்சுக்கிட்டு. அப்போ இங்கே 1 2 2 8 2 16, இங்கே 10 80 ஆகிடும். நெக்ஸ்ட் இதே மாதிரி தான் இதுவும் நாற்கரம் தான் கொடுத்துருக்காங்க. இதோட டி இதுங்க வந்து 15 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஒரு சைடு வந்து 13, ஒரு சைடு வந்து 11 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதையும் நீங்கள் இந்த மாதிரி வருது அப்படின்னாலே ஒரு நாற்கரத்தை வந்து இப்படி ஒரு டயக்ராம் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் போட்டுக்கிடுங்க. அது மாதிரி 2க்கு இடைப்பட்ட ஹச் வந்து எவ்வளவு இருக்குது, டி ஹச் கிடையாது, 2க்கு இடைப்பட்ட டி வந்து 15. இந்த லைன் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இதோட நீளம் 11 13, மேலே வந்து 11 இருக்குது. ஸோ 1/2 ஹெச் என்று டி × H1 + H2 ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணால் 180 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா சரிவகம். அதே மாதிரி தான் சரிவகம் அப்படின்னா இந்த கோடு 2மே இணையாகத்தான் இருக்கும். இதுதான் நம்ம சரிவகம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2க்கு இடைப்பட்ட உயரம் ஹெச் வந்து 5 இருக்குது, ஒரு சைடு 7 இருக்குது, இன்னொரு சைடு வந்து இணைப்பக்கங்கள். இந்த 2மே சரிவகத்துக்கு இதுக்குள்ளதுன்னா இந்த 2 இணைப்பக்கங்களாக நமக்கு கிடைக்கும். ஸோ இதுவும் H × A + B, 2 ஒரே ஃபார்முலா தான், நேம் மட்டும்தான் மாறி இருக்குது. இங்கே வந்து D × H1 + H2 அப்படின்னு சொல்கிறோம், இங்கே H × A + B அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 2மே கிட்டத்தட்ட சேம் தான். சரிவகத்தின் உயரம் வந்து இங்கே 70 சென்டிமீட்டர், சதுர சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் சிறப்பு நாற்கரங்கள். இணைகரத்தின் பரப்பளவு. இணைகரம் அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு இந்த மாதிரி தான் இருக்கும் இணைகரம். இந்த 2மே பார்த்தா சேமாக தான் இருக்கும். இந்த மாதிரி இணைகரமாக இருக்கும். இந்த 2க்கு இடைப்பட்ட ஹைட்டு வந்து 5 இருக்குது. இதுவும் சேமாக தான் இருக்கும். இது 8னா இதுவும் 8ஆக தான் இருக்கும். ஹைட்டு சேமாக தான் இருக்கும். ஸோ இணைகரத்தின் பரப்பளவு வந்து BH 8 × 5 40. இந்த இணைகரத்துக்கும் அதே மாதிரி பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இணைகரம் அப்படின்னாலே இந்த மாதிரி படம் வந்துடும். இந்த 2க்கு இடைப்பட்ட ஹைட்டு வந்து 7 சென்டிமீட்டர்,
கீழையும் 12 தான், மேலையும் 12 தான். ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிடுறோம். 12 × 7 84. நெக்ஸ்ட்டு செவ்வகத்தின் பரப்பளவு. செவ்வகம் அப்படின்னாலே நமக்கு தெரியும், எதிர் பக்கங்கள் எப்படி இருக்கும், சமமாக, இணைன்னு சொல்லக்கூடாது, சமமாக இருக்கும். இது லென்த்து 7ன்னா இதுவும் 7ஆக தான் இருக்கும். இங்கே 6ன்னா இங்கேயும் 6ஆக தான் இருக்கும். ஸோ இணைகரத்தின் பரப்பு L × B 7 × 6 42. அதே மாதிரி இங்கே ஒரு செவ்வகத்தின் பரப்புன்னு கேட்டிருக்காங்க. இதே மாதிரி ஒரு செவ்வகம் போட்டுக்கிறதும். இதோட நீளம் வந்து 8ஆக இருக்குது, இதோட அகலம் 8. இங்கே 8ன்னா இதுவும் 8 தான், இங்கேயும் 13 தான். அப்போ L × B 13 × 8 104. இதெல்லாம் நம்ம சாதாரணமாக 6th 7thலேயே நம்ம பார்த்துருப்போம். நிறையா கட்டங்கள் 10 கட்டங்கள் கொடுத்துருப்பாங்க. செவ்வக வடிவில் இருக்கும், சதுர வடிவில் இருக்கும். அது நீளத்தையும் அகலத்தையும் நம்ம பெருக்கி போட்டு வர சம்மு தான் இங்கே ஃபார்முலாவாக நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டு வரோம். நெக்ஸ்ட்டு சிறப்பு நாற்கரங்கள். சதுரம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ சதுரம் அப்படின்னாலே நம்ம மைண்டில் என்ன நிற்கும், ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், அனைத்து பக்கங்களும் சமம். ஒரு பக்கம் 15 சென்டிமீட்டர்னால் இதுவும் 15 தான், இங்கேயும் 15 தான், இங்கேயும் 15 தான். சதுரத்தின் பரப்பளவு ஃபார்முலா A², 15² 15 × 15 225. இதுவும் அதே தான். சதுரம் அப்படின்னாலே ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவலாக இருக்கும். ஒரு பக்கம் 18னா எல்லா பக்கமும் என்னதாக தான் இருக்கும், 18 தான் நமக்கு இருக்கும். சதுரத்தின் பரப்பளவுனா 18² 18 × 18. ஒரு சாய் சதுரம். சாய் சதுரத்தின் பரப்பளவுன்னா அதோட மூலை விட்டங்கள், அதாவது சாய் சதுரம் அப்படின்னாலே இந்த மாதிரி இருக்கும். சதுரத்துக்கும் சாய் சதுரத்துக்கும் வித்தியாசம்னா, சதுரம்னா இங்கே வரக்கூடிய மூலை விட்டங்கள், இந்த மூலை விட்டங்கள் ஒன்றை ஒன்று இரு சமக்கூறிடும், அதாவது 2 சமமாகத்தான் இருக்கும். ஆனால் சாய் சதுரமாக இருக்கும்போது இந்த மூலை விட்டங்கள் வந்து வித்தியாசமாக இருக்கும். இது வந்து D1 வந்து 6ஆக இருக்குதுன்னா இது வந்து D2 வந்து 7ஆக இருக்கும். ஸோ வித்தியாசமாக இருக்கிறதுனால 1/2 D1 D2 ஃபார்முலா கேன்சல் பண்ணால் 21 சென்டிமீட்டர். அதே மாதிரி இதுவும் நமக்கு ஒரு சாய் சதுரம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த சாய் சதுரத்துக்கு 1 வந்து 8ஆக இருக்குதுன்னா இன்னும் ஒரு டயகோனல், அதாவது விட்டம் வந்து 9ஆக இருக்குது. D1 D2 அப்படிங்கிறது தான் சாய் சதுரத்தின் விட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ 1 2 2 4 2 8 4 36. ஓகே, இப்போ கடைசி சாப்டருக்கு வந்துட்டோம். கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களின் மிகப்பெரிய மற்றும் மிகச்சிறிய எண்களின் வித்தியாசம் தான் வீச்சு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வீச்சு அப்படின்னாலே ஒரு நம்பர் கொடுத்துட்டோம்னா இருக்கிறதுலே மிகப்பெரிய நம்பர் வந்து 20, இருக்கிற மிகச்சிறிய நம்பர் வந்து 3. 20லேருந்து 3 கழிச்சோம்னா 17. அடுத்தது பிரிவு இடைவெளி அப்படின்னு சொல்லுதோம். இது வந்து ரொம்ப ஒரு புள்ளியில் ஒரு முக்கியமான ஒரு பாட்டை கொடுக்குது. 25 அப்படிங்கிறது தான் மேல் எல்லை, 15 அப்படிங்கிறது கீழ் எல்லை. ஒவ்வொரு பிரிவின் மேல் எல்லைக்கும் கீழ் எல்லைக்கும் உள்ள வித்தியாசம் பிரிவு இடைவெளி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த 30 40 பிரிவுகளுக்கு கீழ் எல்லை அப்படின்னா 30, மேல் எல்லை அப்படின்னா 40. கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களுக்கு நிகழ்வெண் பரவலை அட்டவணைப்படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பரவலில் நம்பர்லாம் எந்தெந்த நம்பர்லாம் ரிப்பீட் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். 6 நம்பர் தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. அப்போ 1ஆம் நம்பர் வந்து எத்தனை டைம் வருதுன்னா அங்கே 1 1 1 3 டைம் வருது. அது மாதிரி 2 வந்து எத்தனை டைம் வருதுன்னு பாரு, 1 2 3 4 டைம். அது மாதிரி 3 4 டைம், 4 3 டைம், 5 2 டைம், 6 2 டைம், மொத்தம் 18 டைம் வருது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா ஒரு கணித தேர்வில் 50 மாணவர்கள் வந்து மேக்ஸுக்கான மார்க் எடுத்திருக்காங்க. இதில் 0லேருந்து 10 வரைக்கும் எத்தனை பேர், இதை வந்து ஒரு பிரிவு இடைவெளிகளுக்கு ஒரு நிகழ்வெண் பட்டியல் தயார் பண்ண சொல்லுவாங்க. இப்போ 0 to 10 எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்க்குறோம். இப்போ 0 to 10 வரைக்கும் உள்ள மார்க்கெல்லாம் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஒரு 8 மார்க் இருக்குது, அப்புறம் ஒரு 2 மார்க் எடுத்திருக்காங்க, அப்புறமா ஒரு 9 மார்க்கு. இதெல்லாம் பார்த்ததா அடிச்சுக்கிட்டே வந்துட்டீங்க அப்படின்னா 3. அது மாதிரி 10 to 20 4, 20 to 30 6, 30 to 40 6, 40 to 50 4, 60 to 70 7, 70 to 80 2, 80 to 90 6, 90 to 100 4. மொத்தத்தை நம்ம கூட்டி பார்த்துட்டோம்னா 50. ஸோ இந்த 50ம் இந்த 50ஐயும் நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும். அப்படி இருந்தால் நம்ம கண்டுபிடிச்ச கணக்கு கரெக்டுன்னு தெரியும். இப்போ இந்த 20 சமயம் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா 10 இதுக்கு மறுபடியும் ஒரு ஒர்க் ஷீட்டு கொடுத்துருக்கோம். இந்த ஒர்க் ஷீட்டை எழுதி நீங்கள்லாம் எத்தனை மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நானும் மார்க் எவ்வளோ எடுத்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிறேன். இன்னும் உங்களுக்கு என்ன கான்செப்ட் வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, இப்போ இவ்வளோ நேரம் நம்ம தமிழ் மீடியம் பார்த்தோம். இப்போ இதே மாதிரி இங்கிலீஷ் மீடியமும் நம்ம கொஞ்சம் அவுட்லைனாக நம்ம பார்த்துக்கலாம். இதே மாதிரி தான் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான் நம்ம வெப்சைட்டில் 1லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் மற்றும் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு எல்லாத்துக்குமே நிறையா நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதை நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு மேக்ஸ் சம்மந்தமாக என்ன டவுட்டு எது இருந்தாலுமே உடனே சொல்லுங்கள். உங்களுக்கு உடனே வீடியோ வடிவிலையும்
பிடிஎஃப் வடிவிலையும் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். நோட்ஸ் ஆஃப் லெசன் வேணாலும் நோட்ஸ் ஆஃப் லெசன் கனிமேக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணாலே வந்துடும். உங்களுக்கு என்னென்ன வேணுமோ, கொஸ்டின் வேணுமா, 10th கொஸ்டின் வேணுமா, 10th கொஸ்டின் கனிமேக்ஸ், 12th கொஸ்டினா 12th கொஸ்டின் கனிமேக்ஸ், இந்த மாதிரி போட்டிங்கன்னா நம்மளுடைய வெப்சைட்டில் உள்ளது பிடிஎஃபாக உங்களுக்கு கிடைக்கும். இதுவும் அதே மாதிரி தான், என்னென்ன டேட்டில் என்னென்ன முடிக்கிறோங்க இங்கே டேட் போட்டுக்கிட்டு இந்த கலரில் அங்கே ஷேட் பண்ணிக்கிட்டு வந்துடுங்க. ஓகே, இப்போ நம்ம தமிழ் மீடியத்தில் பார்த்த மாதிரியே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே நம்ம பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி இங்கே பார்த்தாலே உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். இங்கிலீஷ் மீடியத்துலேயும் இந்த ஒரு ரேஷனல் நம்பரை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா P/Q அப்படின்னு சொல்கிறோம். இந்த 2.6 வந்து 2க்கும் 3க்கும் இடையில இது ரேஷனல் நம்பர் எப்படி வருது அப்படின்னு நம்ம ஆல்ரெடி தமிழ் மீடியத்திலே நம்ம பார்த்தது தான். இது மாதிரி நம்பர் லைனில் மார்க் பண்ணுறது எப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து ஒரு இடத்துல 0வாக இருக்குன்னா 1 2 3 4 நம்ம நம்பர் போட்டுக்கிறோம். அங்கே மைனஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த நம்பர் வந்து 0க்கும் -2/3 அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த 1க்கு இடையில நம்ம பிரித்து பார்க்குறோம். அப்போ 1க்கு இடையில நமக்கு பிரித்து பார்க்கும்போது இதை எத்தனை பார்ட்டாக பிரிக்கிறோம்? 3 பார்ட், 1 2 3 பார்ட்டாக நம்ம பிரிக்கிறோம். அப்போ இங்கே 1 2 3 பார்ட்டாக நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னா 1 2, அப்போ நமக்கு இந்த இடத்துல நமக்கு -2/3 அப்படிங்கிற வேல்யூ நமக்கு கிடைக்கும். ஓகே, இதே மாதிரி தான் நம்ம ப்ளஸில் 3/4 அப்படின்னா 0க்கும் 1க்கும் இடையில நம்ம மொத்தம் 1 2 3 4 பார்ட்டு பிரிச்சுக்கிட்டு இந்த இடத்துல 3/4 அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். செகண்ட் வந்து ப்ராப்பர்ட்டி ஆஃப் ரேஷனல் நம்பர். ஃபஸ்ட்டில் இருக்குது ஆடிட்டிவ் ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி, ரெண்டாவது காமிடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. காமிடேட்டிவ்னு ஏன் நம்ம சொல்கிறோன்னு தெரியும். இந்த ரெண்டுமே எப்படி இப்போ 2/9 4/9 ஆட் பண்ணாலும் சரி, 4/9 2/9 ஆட் பண்ணாலும் ரெண்டு நம்பரும் சேமாக கிடைக்கும். இதே மாதிரி இங்கே ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணும்போது இதோட ஆடிட்டிவ் இன்வெர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதோட மைனஸால் பண்ணும்போது 0 கிடைக்கும். இது வந்து க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. அதே மாதிரி இது வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏபிசி ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்க B+A சிம்பிளிஃபை பண்ணால் -1/30 கிடைக்கும். ஏவை அது கூட ஆட் பண்ணுறோம். அப்போ 2/3 ஆட் பண்ணும்போது 20 - 1 6 வந்துடுது. ஸோ 19/30 கிடைக்குது. அதே மாதிரி இங்கே A+B பார்க்கும்போது 22/15, A+B+C பார்க்கும்போது 19/30 ரெண்டு ஈக்குவலாக இருக்குது. அதனால் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இங்கே A-B B-Aவும் நாட் ஈக்குவல்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா A-B மைனஸ் பண்ணும்போதே அது காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை நாட் சாட்டிஸ்ஃபை பண்ணாது. A-Bனா 2/3 வரும். B-A போடும்போது -2/3 வருது. ஸோ ப்ளஸும் மைனஸும் சேஞ்ச் ஆகுதுனால நாட் ஈக்குவல் டு. இதே மாதிரி ப்ராப்பர்ட்டி 2, இது காமிடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஓவர் மல்டிப்ளிகேஷன். இது அதே மாதிரி 1ஆல் நம்ம நம்பர் பண்ணாலும் அதே நம்பர் தான் கிடைக்கும் அப்படின்னாலும் மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. இது மல்டிப்ளை பண்ண ஸோ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இது இதோட நெகட்டிவ் நம்பரால் ஆட் பண்ணும்போது 0 வருது. அதனால் ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி, இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டி ஓவர் மல்டிப்ளிகேஷன். அது மாதிரி ஏபிசின்னு 3 நம்பர் இருக்குது. அங்கே ஆடில் பார்த்த மாதிரி இங்கே மல்டிப்ளையில் ஃபஸ்ட்டு வந்து B+C, B × C, B-ஐயும் C-ஐயும் பெருக்கிறோம். மறுபடியும் 2/3 கேன்சல் பண்ணி வரும்போது 4/9 கிடைக்குது. அது மாதிரி ரைட் ஹேண்ட் சைட்லேயும் போடும்போது A + B, A × B இந்த இடத்துல பெருக்கல் போட்டுக்குது. A × B 2/3 × 4/5. அப்போ இதை நம்ம அப்படியே 2 4 சார் 8/15 அப்படின்னு போட்டுக்கலாம். அங்கே ஒரு 5/6, இதை 5/6 இதை நம்ம கேன்சல் பண்ணலாம். 4 2 சார் 8, 3 2 சார் 6, 1 5 சார் 5, 3 5 சார் 15. அப்போ 4/19 ரெண்டு ஈக்குவலாக இருக்குது. ஸோ LH RH கரெக்டு. இங்கே டிவைட் பண்ணும்போது இது நெகட்டிவ் நாட் ஈக்குவல்ட்டுன்னு வந்தது. A /B 3/5. ஏற்கனவே நான் உனக்கு சொல்லியிருக்கேன், டிவைட் பண்ணும்போது ரெசிப்ரோக்கலாக மாற்றிக்கிடுதோம். 2/5ங்கிறது 5/2 மாறிடும். ஈக்குவல்ட்டு நமக்கு 3/2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி இங்கே 2/3 5/3 ஆகும்போது 2/3 இதோட ரெசிப்ரோக்கல் வர்றதுனால இந்த ரெண்டுமே நமக்கு நாட் ஈக்குவலாக இருக்கும். இது ஸ்கொயர் அண்டு ஸ்கொயர் ரூட்டுங்கிறது நமக்கு தெரியும். ஏற்கனவே தமிழ் மீடியத்திலே நம்ம பார்த்துருக்கோம். இங்கே வந்து 2/2, இங்கே ஒவ்வொரு டைம் இங்கே 5 5 ஒரு டைம் எடுத்துக்கிடுவோம். அது மாதிரி இங்கேயும் பேராக இருக்கும்போது ஒன்று நம்ம எடுத்துக்கிடுவோம். 9 வந்து 3 × 3ன்னு பிரிக்கும். 64 வந்து 8 × 8ன்னு பிரிக்கணும். அப்போ 3/8 ஆன்சர் ஆகிரும். இங்கே 36 6 × 6 9 × 9 பிரிக்கும். 1 எடுத்தால் 54. ஸோ ப்ரைம் ஃபேக்டர், அதாவது 36 நம்ம 6 6 ஆர் 36னே சொல்லிடலாம். ஃபஸ்ட் ப்ரைம் ஃபேக்டர் முறையில் இதை தனித்தனியாக பிரிக்கும்போது 2 2ம் 2 3யும் இருக்குது. அப்போ 2 × 3 6ன்னு பிரிச்சுக்கிடுவோம். 144 அதே மாதிரி பிரிக்கிறோம்.
2 × 2 × 3 நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு கியூப் அண்டு கியூபாய். இப்போ ஸ்கொயர் ரூட் பார்த்த மாதிரியே கியூப் அண்டு கியூப் ரூட். கியூப் அப்படின்னாலே 3 டைம் வந்தால் இங்கே ஒரு டைம் ஒரு 2 எடுத்துக்கிறோம், 3 இருந்தால் இங்கே ஒரு 3 எடுத்துக்கிறோம். அப்போ 2 3 are 6. இங்கேயும் அதே மாதிரி தான், இங்கே 3 3 2 எடுத்துக்கிறோம், அதே மாதிரி இங்கே 3 3 எடுத்துக்கிறோம். இங்கே பார்த்தா 2, இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2 எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு இங்கேயும் 3 2 இருந்தால் ஒரு 2 எடுத்துக்கிறோம், 3 5 இருந்தால் ஒரு டைம் மல்டிப்ளை பண்ணால் 120. இங்கே டிவைடு. இந்த ஃபார்முலா வந்து பார்த்தா a/m by a/n is equal to a/m minus n அப்படிங்கிற கான்செப்டில் வருது. பேஸ் அப்படிங்கிற -2 சேமாக இருக்குன்னா பவர் 1ஓட 1 சப்ட்ராக்ட் பண்ணிடு. 5 - 2 3. 3ங்கிறது ஆட் நம்பராக இருக்கிறதுனால இங்கே மைனஸ் வந்துடும். 2 3 டைம் 2 2 2s are 4 4 2s are 8 அப்படின்னு ஆன்சர் வந்துடும். இதுவும் அதே மாதிரி தான் a/m by a/n is equal to a/m minus n அப்படிங்கிற இண்டக்ஷன் ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான் நமக்கு வருது. -4 × 8ல் 5 போச்சுன்னா 3. இங்கே ஆட் நம்பராக இருக்கிறதுனால நமக்கு மைனஸ் ஆகிடுது. 4 வந்து 3 டைம் மல்டிப்ளை பண்ணணும். அவசரப்பட்டு போய் 4 × 3ன்னு போட்டுறக்கூடாது. 4 × 4 64 அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட் சர்க்கிள் அண்ட் இட்ஸ் பார்ட்ஸ். ஃபஸ்ட்டு சர்க்கிள் சார்டு வந்து 2 பார்ட்டாக பிரிக்குது. இது வந்து இருக்கிற பெருசு வந்து டயாமீட்டர், இது செமி சர்க்கிள் டயாமீட்டர். அது மாதிரி எதிரி டயாமீட்டர் கொடுத்துட்டு ரேடியஸ் என்னன்னு கேட்குறாங்க. டயாமீட்டரில் பாதி தான் நமக்கு ரேடியஸ். ஸோ 12. நெக்ஸ்ட்டு பார்ட் ஆஃப் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் வந்து ஆர்க்குன்னு சொல்லுவோம். இது செக்டார். ஜென்ரல் வேல்யூ இது 0 டிகிரியாக இருக்கும், இல்லைனா 360 டிகிரியாக இருக்கும். ஒன்று சிறுசாக இருக்கக்கூடிய ஆர்க்கு வந்து மைனர் செக்டார்னு சொல்லுவோம், பெருசாக லார்ஜாக வரக்கூடியதை வந்து மேஜர் செக்டார்னு சொல்லுவோம். ரேடியஸில் டபுள் ஆக்கணும்னா டயாமீட்டர் 2 × 10 20 ஆகிடுது. ஜென்ரல் ஆங்கிள் ஈச் செக்டார் வந்து 360 டிகிரி. ஓகே. நெக்ஸ்ட்டு கம்பைன்டு ஷேப்ஸ். இது வந்து இந்த ஷேப்ஸில் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட். இதுவும் காம்படிட்டிவ் எக்ஸாம்லலாம் வரும், நீங்கள் பார்த்துக்கிடுங்க. ஒரே ஒரு சைடு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கொயர்னால் எல்லா சைடும் நமக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி இங்கே ஈக்குவல் ட்ரிகல் ட்ரையாங்கிள் அப்படின்னா ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் நமக்கு தெரியும். ஸோ நமக்கு அப்போ இங்கே ஒரு 3 சைடு, இங்கே ஒரு 2 சைடு, அப்போ 5 சைடு நமக்கு ஆட் பண்ணும்போது 15 நமக்கு கிடைக்கும். இந்த ஷேப்பில் வந்து ஒரு ரெக்டாங்கிள், இது ஒரு சைடு வந்து 50ஆக இருக்குது. இங்கே வந்து பார்த்தா செமி சர்க்கிளில் வந்து டயாமீட்டர் நமக்கு 14ன்னு கொடுத்துருக்காங்க. டயாமீட்டரில் பாதி தான் நமக்கு ரேடியஸ் அப்படின்னு தெரியும். ஸோ ரேடியஸ் வந்து 7. ஸோ அப்போ இந்த இதோட சுற்றி வரக்கூடிய பெரிமீட்டர் கேட்குறாங்க. இங்கே ஒரு 50, இங்கே ஒரு 50, 2 என்று செமி சர்க்கிளோட பெரிமீட்டர் 2π நமக்கு தெரியும். 2 2 கேன்சல் ஆகிடுது. பையோட வேல்யூ 22/7 77. ஒரு ரேடியஸ் வந்து 7ஆக இருக்கும். 7 7 கேன்சல் ஆகிடுது. 44. அப்போ 144. இப்போ இங்கே ட்ரெபீசியம் கொடுத்துருக்காங்க. ட்ரெபீசியத்துக்கான ஃபார்முலா இது ஏரியா கேட்டிருக்காங்க. ஏரியா சுற்றளவு அப்படின்னா சுற்றி வரக்கூடியது தான் பெரிமீட்டர் நம்ம சொல்லுவோம். ஏரியானா எல்லாமே சேர்ந்து வருது. ஏரியா 1/2 h × a + b. இப்போ ஹெச் வந்து 7 கொடுத்துருக்காங்க. ஒரு சைடு 10, ஒரு சைடு 18 கொடுத்துருக்காங்க. சிம்பிளிஃபை பண்ணிக்கிடுவோம். இப்போ இந்த ஷேப்பில் எடுத்துகிட்டா ஒரு ஸ்கொயர் இருக்குது, 4 செமி சர்க்கிள் இருக்குது. ஸோ ஸ்கொயரில் சொல்லும்போது இதோட சைடு வந்து 14ஆக இருக்குது. செமி சர்க்கிளில் பார்க்கும்போது இங்கே டயாமீட்டராக இருக்குது. டயாமீட்டரில் பாதி தான் நமக்கு ரேடியஸ்ங்கிறது நமக்கு தெரியும். அப்போ ஷேடட் ஏரியா ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ஸ்கொயர் × 4 × செமி சர்க்கிள். அப்போ a² + 4 × 1/2 πr². பைக்கு பதில் 22/7 7 7 கேன்சல் ஆகிட்டுனா 308 504. இப்போ 3 டைமென்ஷனல் ஷேப். இப்போ 2 டைமென்ஷன்லாம் நம்ம நிறையா பார்த்துருக்கோம். இப்போ 3 டைமென்ஷனில் வரும்போது நம்பர் ஆஃப் ஃபேஸ், எத்தனை ஃபேஸ்ன்னு கேட்குறாங்க. அப்போ 4 பக்கம் 1 2 3 4 பக்கமும் 4, மேலே 1 கீழே 1 6 ஃபேஸ் வந்துடும். நம்பர் ஆஃப் எட்ஜஸ் வந்து எத்தனைன்னு கேட்குறாங்க. எட்ஜஸ்னால் இதை தான் எட்ஜஸ்ன்னு சொல்லுவோம். 1 2 3 4 5 6 7 8. அது மாதிரி பேக் சைடு 9 10 11 12 எட்ஜஸ் வந்துடும். நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் அப்படின்னா பாயிண்ட், எத்தனை பாயிண்ட்னு கேட்குறாங்க. 1 2 3 4 5 6 7 8. இந்த கியூபுக்கும் கியூபாய்டுக்கும் சேமாக தான் இருக்கும். அது மாதிரி ட்ரையாங்குலர் ப்ரீசத்துக்கு நம்பர் ஆஃப் ஃபேஸ்லாம் 1 2 3 4, இங்கே 1 5 வந்தது. நம்பர் ஆஃப் எட்ஜஸ் எத்தனைனா 9 1 2 3 4 5 6 7 8 9.
அது மாதிரி நம்பர் ஆஃப் வெர்டிசஸ்னால் பாயிண்ட் எத்தனைன்னு கேட்குறாங்க. 1 2 3 4 5 6. இதே மாதிரி தான் ட்ரையாங்கிள் பிரமிடுக்கும் ட்ரையாங்கிள் ஸ்கொயர் பிரமிடுக்கும் நீங்கள் பார்த்துக்கிடுங்க. இதே மாதிரி ஒரு அட்டையை கட் பண்ணிவிட்டு இதெல்லாம் நமக்கு கேக் ஷாப்புக்கெலாம் போனால் நமக்கு தெரியும். கேக்கை பார்சல் பண்ணுவாங்க, ஸ்வீட் பார்சல் பண்ணுறதுக்காக தனித்தனியாக வச்சுருப்பாங்க. அதை எடுத்து தான் நமக்கு ஒரு ஷேப்பாக மாற்றி கொடுப்பாங்க. அது மாதிரி பிஸ்கட் பாக்கெட்லாம் இதே மாதிரி தான் கியூபாய்ட் ஷேப்பில் இருக்கும். இதை ஷேப் பண்ணோம்னா கிடைக்கக்கூடியது கியூப் கிடைக்கும். இதை பண்ணால் கியூபாய்டு. இது ட்ரையாங்குலர் ப்ரிசம், இது ஸ்கொயர் பிரமிட், இது சிலிண்டர் கிடைக்கும். ஓகே, இதில் ஒரு 3 டைமென்ஷனல் ஷேப்பில் இருந்து ஒரு 2 டைமென்ஷனல் ஷேப் இதை கிராஸாக கட் பண்ணால் என்னென்னு கிடைக்கிறாங்க. இதை பார்க்கும்போது நமக்கு கியூபாக இருக்குது. இதை கட் பண்ணி எடுத்தோம்னா ஸ்கொயர் கிடைக்கும். இதோட ஷேப் ஸ்பியராக இருக்குது. ஸ்பியரை கட் பண்ணி எடுத்தோம்னா ஒரு சர்க்கிள் கிடைக்கும். இது ஷேப் கியூபாய்டு 3 டைமென்ஷனில் இருக்குது. இதில் ஒரு பேஸை கட் பண்ணோம்னா ரெக்டாங்கிள் கிடைக்கும். இங்கே சிலிண்டராக இருக்குது. ஒரு பேஸை கட் பண்ணோம்னா சர்க்கிள் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் அல்ஜிப்ராங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மேக்ஸில் முக்கியமானது. அதில் கோஎபிசியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி நமக்கு என்ன இருக்குதுன்னா 5 மட்டும்தான் இருக்குது. கோஎபிசியன்ட் ஆஃப் ஒய்னா கேட்குறாங்க. ஒய்க்கு முன்னாடி எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. கிளாசிஃபைஸ் மோனாமியல், பைனாமியல், ட்ரைனாமியல்னு. மோனாமியல்னா 1 டேம், பைனாமியல்னா 2 டேம், ட்ரீனாமியல்னா 3 டேம். இதில் டேம்னு சொல்கிறோம். டேம்னா என்னென்னா அங்கே எத்தனை டேம் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். 1 2 டேம் இருக்கிறதுனால பைனாமியல், 1 2 3 டேம் இருக்கிறதுனால ட்ரீனாமியல். இங்கே ஒரே ஒரு டேம் தான் இருக்குது. ஸோ மோனாமியல். இங்கே 3 டேம் இருக்கிறதுனால ட்ரீனாமியல். இங்கே 1 டேம், இந்த 3மே சேர்ந்து 1 டேமாக இருக்கிறதுனால மோனாமியல். இங்கே 2 டேமாக இருக்கிறதுனால பைனாமியல். இப்போ இந்த டிகிரி என்னென்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு டிகிரினா நமக்கு என்னென்னு தெரியணும். இப்போ டிகிரினா ஹையஸ்ட் பவர் அப்படின்னு சொல்லலாம். இதில் ஹையஸ்ட் பவர் 3, இதில் ஹையஸ்ட் பவர் 4, இங்கே ஹையஸ்ட் பவர் 5. நெக்ஸ்ட்டு லைக் டைம். இந்த லைக் டைம் அல்ஜிப்ராவில் ரொம்ப முக்கியமான இடத்தை வகிக்குது. இந்த லைக் டைம் அப்படின்னா என்னது? எக்ஸ் ஒய் ஸ்கொயர், இங்கே ஒய் எக்ஸ் ஸ்கொயர் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இந்த ரெண்டுமே நமக்கு லைக் டைமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயரை வச்சு எடுக்கிறோம். இங்கே 8 எக்ஸ் ஸ்கொயர், இங்கே 11 எக்ஸ் ஸ்கொயர். அடுத்தால நெக்ஸ்ட் இன்னொன்று 4 எக்ஸ் ஸ்கொயர் நமக்கு எடுத்துக்கிறோம். இது எக்ஸ் ஒய் ஸ்கொயரில் எடுத்துக்கிறோம். ஓகே, அதனால் லைக் டைம். இப்போ லைக் டைம் இல்லாதது என்னதுன்னா -100 எக்ஸுக்கும் லைக் டைம் இல்லை, 7 ஒய்க்கும் லைக் டைம் இல்லை. ஏன்னா ஒரே ஒரு டைம் மட்டும்தான் இருக்குது. லைக் டைம்னா 2க்கு மேலேயே இருக்கணும். அப்போ தான் அது லைக் டைம் அப்படி நம்ம சொல்லுவோம். சரி, இப்போ லைக் டைம் தெரிஞ்சால் தான் அல்ஜிப்ராவில் நம்ம ஆடு சப்ராக்டு பண்ண முடியும். இப்போ லைக் டைம் இங்கே எம் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எம் ஸ்கொயர், இங்கே எம், இங்கே கான்ஸ்டன்ட். இதை வச்சு நம்ம அப்படியே ஆட் பண்ணி போட்டுருந்தோம். இங்கே லைக் டைம்னா லைக் டைம் நேருக்கு நேர் நம்ம எழுதிக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். கான்ஸ்டன்ட் நேருக்கு கான்ஸ்டன்ட்டு. அது மாதிரி தான் சப்ராக்ட் எப்படி நம்ம அடிஷன் பார்த்தோமோ அதே மாதிரி தான் லைக் டைம் ஏபி அப்படின்னு நம்ம எழுதிக்கிடுதோம். இங்கேயும் நம்ம பி அப்படின்னு எழுதிக்கிடுதோம். இங்கே கான்ஸ்டன்ட்டை நம்ம அப்படியே எழுதிக்கிடுறோம். ஸோ 24ல் 20 சப்ராக்ட் பண்ணுறோம். சப்ராக்ட் அப்படின்னா இங்கே ப்ளஸ்ஸாக இருந்தால் இங்கே எல்லாமே என்னவாயிரும்? மைனஸாக மாற்றி போட்டுக்கலாம். இங்கேயும் அதே மாதிரி சப்ராக்ட் பண்ணும்போது இங்கே மைனஸ் ஆயிரும், இங்கேயும் மைனஸ் ஆயிரும், இங்கேயும் மைனஸ் ஆயிரும். 5ல் 3 போச்சுன்னா 2, -7 -4 -11, 12ல் 6 போச்சுன்னா 6. ஓகே, இப்போ மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 2xையும் 4xும் 8x ஸ்கொயர் ஆயிரும். 2xும் 5xும் 10x ஆயிரும். -3யும் 4xும் -12x ஆயிரும். அதில் -3யும் -5யும் 15. இப்போ இந்த ரெண்டும் பார்த்தா லைக் டைமாக இருக்குது. அப்போ -10xும் -2xும் -22x. இதுவும் அதே மாதிரி தான். ஏவும் இது இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண இந்த மாதிரி கோடு போட்டு மல்டிப்ளை பண்ணிட்டா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ரெண்டு லைக் டைமாக இருக்கிறதுனால எடுத்து எழுதிக்கிறோம். இப்போ டிவைடு மீனிங் இங்கே டிவைட் பண்ணணும் அப்படின்னா இங்கே மல்டிப்ளையாக மாற்றும் போது ரெசிப்ரோக்கலாக மாறிடும். கீழே இருக்க டினாமினேட்டரில் இருக்க நியூமரேட்டருக்கு ஆயிரும், நியூமரேட்டரில் இருக்கிறது டினாமினேட்டர் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டா 1/n கிடைக்கும். இங்கே பார்த்தா மேலேங்கிலையும் ஒரே டேம். இங்கெல்லாம் பார்த்தா டேம் வேறு டேமாக இருக்குது, இங்கே ஒரே டேமாக இருக்குது. ஸோ காமனாக ஃபேக்டரைஸில் காமனாக எடுத்துக்கிட்டோம். காமனாக எடுத்துட்டோம்னா அங்கே 7a² கேன்சல் ஆகிட்டா 5a² + 2. ஓகே, இப்போ நம்ம 10 பார்த்துருக்கோம். 10க்கான ஒர்க் ஷீட் ஒன்று கொடுத்துருக்குறேன். அந்த ஒர்க் ஷீட்டை நீங்கள் எழுதிட்டு எவ்வளோ மார்க் எடுத்துருக்கோம் அப்படின்னு கமெண்ட்டில் தெரிஞ்சுக்கிடுறோம். அதே மாதிரி இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் நான் கொடுக்குறோம், நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி. இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஐடென்டிட்டி.
இப்போ a + b ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா a² + b² + 2ab. அப்போ a வந்து 2, b வந்து 3qன்னு எழுதிட்டு அந்த ஃபார்முலாவில் எடுத்து அப்படியே அப்ளை பண்ணுறோம். அப்போ 2 டைம் பண்ணணும். 2 2s are 4p², 2 டைம் 3 3s are 9. இங்கே 2 2s are 4, 4 3s are 12pq அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். செகண்ட் a - b ஹோல் ஸ்கொயர்னா a² + b² -2ab போடலாம். இல்லைனா a² - 2ab + b² நம்ம சொல்லிக்கலாம். ஏங்கிறது நமக்கு 3a, bங்கிறது 5b. இங்கே சைனை நம்ம மார்க் பண்ணணுங்கிறதுல ஃபார்முலாவிலே மைனஸ் போட்டதுனால எடுத்து அப்ளை பண்ணிக்கிறோம். இது x + a into x + b into x + c ஃபார்முலா. x³ + a + b + c x², ab bc cax + abன்னு வந்துடும். ஏக்கு எக்ஸுக்கு பதில் 2x, ஏக்கு பதில் 5, பிக்கு பதில் -3, சிக்கு பதில் சப்ஸ்டியூட் பண்ணி கொண்டு வந்துருக்கோம். இந்த அல்ஜிப்ரா ஐடென்டிட்டிங்கிறது இப்படி இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெரிய பெரிய நம்பரெல்லாம் ஈஸி பண்ணி கொண்டு வரதுக்காக தான் இதை கொடுத்துருக்காங்க. 108 வந்து 100 + 8, 108 நம்ம பிரிச்சுக்கலாம். அங்கே கியூப் இருக்கிறதுனால a + b ஹோல் கியூப். அதாவது a³ + b ஹோல் கியூப்னா a³ + 3a²b + 3ab² + b³ இந்த ஃபார்முலாவை வச்சு நம்ம சிம்பிளிஃபை பண்ணி போடுறோம். அப்படி இல்லைனா 108 3 டைம் மல்டிப்ளை பண்ணி பார்த்தாலும் இந்த ஆன்சர் வரும். அது மாதிரி a - b ஹோல் கியூப் இதை போடணும். இதுவும் a - b ஹோல் கியூப். இப்போ 97ங்கிறத 100 - 3ன்னு போட்டுக்கலாம். இதை 100 - 5 அப்படின்னு வச்சு போடலாம். நெக்ஸ்ட் ஃபேக்டரைஸ் அப்படிங்கிறது மேக்ஸில் அல்ஜிப்ராவில் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு இது. ஃபேக்டரைஸ் அப்படின்னாலே நமக்கு இங்கே தனித்தனி டேமாக இருக்கிறத இங்கே மல்டிப்ளையாக கொண்டு வரணுங்கிறது தான் ஃபேக்டரைஸோட மெயின் கான்செப்ட்டு. ஸோ 3லையும் முதல்ல என்னென்னலாம் காமனாக இருக்குது, 5 மல்டிபிள்ஸாக இருக்குல்ல, 5 காமனாக எடுத்துடலாம். LM என்கிறது 3லையுமே காமனாக இருக்குது. LM n², ஓகேவா. LM L³ n² அப்படின்றது. ஸோ 5LM எடுத்தால் L² n - 7m + 3l அப்படின்னு நமக்கு வந்துடுது. இப்போ இது ஃபேக்டரைஸ் இந்த ஐடென்டிட்டி யூஸிங் என்ன ஐடென்டிட்டியை ஃபேக்டரைஸில் இருக்கிறத ஐடென்டிட்டியாக மாற்ற சொல்லுதாங்க. அப்போ a² + 2ab + b² அப்படிங்கிற ஃபார்முலாவை நம்ம எடுத்துக்கிறோம். ஏக்கு பதில் 7a, பிக்கு பதில் 5b போட்டோம்னா பிரித்து எழுதும். 49 வந்து 7 7s are 49. அது மாதிரி 2 இன்று இங்கே 7 இன்று 5 அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கிறோம். இந்த 5b² அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். இது ஃபேக்டரைஸும் அல்ஜிப்ராவில் ஒரு இம்பார்ட்டண்டானது. 48 4 8s are 48. அது இது 4ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு இங்கே இந்த 12 கிடைக்கிற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி எழுதிக்கிறோம். அதே மாதிரி இந்த 12 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னா 4 8. இந்த 12 வந்து நம்ம 4 8ன்னு ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் எக்ஸை காமனாக எடுத்தால் x + 4, இங்கே ஒரு 8 காமனாக எடுத்தால் ஒரு x + 4, மறுபடியும் இந்த ரெண்டையும் x + 4 எடுத்துட்டோம்னா இங்கே ஒரு x இருக்கும். அதே மாதிரி இங்கே ஒரு 8 இருக்கும். இங்கே ஒரு +1 x + 8. அதே மாதிரி இந்த சம்மு 36 வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா 3 4s are 12 அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கிடுவோம். 3 12s are 24 அப்படின்னு நம்ம இங்கே பிரிச்சுக்கிடுவோம். ஸோ 3ஐயும் 12ஐயும் ஆட் பண்ணால் 15 கிடைக்கும். அப்போ இந்த 15 வந்து நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிடுதோம், 3x + 12x. இப்போ இந்த 2 எக்ஸாக காமனாக எடுத்தால் x + 3, இந்த 2 12 காமனாக எடுத்தால் x + 3, மறுபடியும் x + 3 காமனாக எடுத்துட்டு அங்கே ஒரு x ஒரு ப்ளஸ் ஒரு 12 வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட்டு லீனியர் ஈக்குவேஷன். இதுவும் அல்ஜிப்ராவில் ஒரு இம்பார்ட்டன்ட். இந்த லீனியர் ஈக்குவேஷன் x = இந்த ரைட் சைடு நம்பர் அங்கே போனால் மைனஸ் ஆயிடுது. அதே மாதிரி இங்கே மல்டிப்ளைலேருந்து இங்கே வரும்போது டிவைட் ஆயிடுது. ஸோ 2 ஆயிடுது. தமிழ் மீடியத்தில் நீங்கள் எக்ஸ்பிளனேஷனோடய பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இங்கே வந்து 2 பக்கமும் வேரியபிள் இருக்குது. ஒரே சைடு நம்ம கொண்டு வந்துட்டு அதை சிம்பிளிஃபை பண்ணிக்கிடுவோம். இங்கே வேரியபிளை சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு ஒரே சைடு கொண்டு வந்துடுவோம். a = 5. இந்த நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா இங்கே 4,7 அப்படின்னு இங்கே ஒரு லைன் போட்டுக்கிட்டுதாங்க. அப்போ ஃபஸ்ட்டு குவாட்ராண்டில் பார்த்தா நமக்கு ப்ளஸ் இருக்குது. செகண்ட் குவாட்ராண்டில் பார்த்தா மைனஸ் வந்துடும். மூணாவது குவாட்ராண்டில் மைனஸு, நாலாவது குவாட்ராண்டில் ப்ளஸும் மைனஸும். அப்போ இது ஃபஸ்ட் குவாட்ராண்ட். இந்த நம்பர் வந்து 4th குவாட்ராண்ட் 3, -4 ஒரு ஸ்ட்ரைட் லைன். அப்போ இதுவும் அதே மாதிரி தான். -2, 3 அப்படிங்கிறது செகண்ட் குவாட்ராண்டில் வந்துடுது. அதுமாதிரி 5 5ங்கிறது ஃபஸ்ட் குவாட்ராண்ட். ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கிட்டோம். சிமிலர் அண்டு கான்கரண்ட் ட்ரையாங்கிள். ஃபஸ்ட்டு சேமாக இருக்குன்னா கான்கரண்ட் ஷேப்பாக இருக்கும், கான்கரண்டாக இருக்கும், ப்ரொபோஷனலாக இருக்கும், ஷேப் ஈக்குவல், கான்கரண்ட் சிமிலர். நெக்ஸ்ட்டு இந்த ஷேப் வந்து எப்படி அப்படி என்ன ட்ரையாங்கிள்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே 3 4 5 இருக்குது. ஒரே ஒரு அளவு மட்டும் இங்கே 3னா இங்கே 6 மட்டும்தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இது எத்தனை டைப் பெருசாக இருக்குது அப்படின்னா 2 டைம் பெருசாக இருக்குது. இந்த ட்ரையாங்கிள் இருந்து இது 2 டைம்ஸ் பிக்காக இருக்குது. ஸோ 3 2s are 6, 4 2s அதே மாதிரி 4 2s are நமக்கு இங்கே வரும்போது 8 நமக்கு வந்துடும்.
அதே மாதிரி 2 5s இங்கே வரும்போது 10 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ இது பார்த்தா ஈக்குவல்ட்ரிக்கல் ட்ரையாங்கிள், ஒரு சைடு வந்து நமக்கு 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஈக்குவல்ட்ரிக்கல் ட்ரையாங்கிளாக இருக்கிறதுனால ஆல் சைடும் இப்படி தான் இருக்கும், 5ஆக இருக்கும். இப்போ இதை ஷேப்ஸை வச்சு இதை எப்படி கான்கரண்ட்டுன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ பார்த்தா இந்த சைடும் சேம், இந்த சைடும் சேம், இந்த சைடும் சேமாக இருக்குது. ஸோ சைடு இங்கே பார்த்தா இந்த சைடும் சேமாக இருக்குது, இந்த சைடும் சேமாக இருக்குது, இந்த ஆங்கிளும் சேமாக இருக்குது. ஸோ சைடு ஆங்கிள் சைடு, இது 8லேயே நம்ம நிறையா கிரிட்டேரியா பார்த்துருப்போம். இதுவும் அதே மாதிரி ஒரு ஆங்கிள் இங்கே ஒரு சைடு இங்கே ஆங்கிள், அப்போ ஆங்கிள் சைடு ஆங்கிள். இது பிதாகரன் தியரம், இது ஒரு இம்பார்ட்டண்டானது. ஹைப்போட்டென்யூஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் த அதர் 2 சைடு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பிசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் அப்ளை பண்ணி நம்ம கொண்டு வரோம். இதையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இது வந்து நம்பராக கொடுத்துருக்குறாங்க. நம்பராக கொடுத்துட்டு பிதாகரஸ் தியரத்தோட வேல்யூ என்னென்னு கேட்குறாங்க. இதுவும் நம்ம தமிழ் மீடியத்தில் ஃபுல் டீட்டெயில்ஸோடு நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ ஏபி வந்து 9 ஸ்கொயர், இங்கே வந்து 12 ஸ்கொயர், இங்கே 81 + 144, இதை ஆட் பண்ணால் 225 பிரிச்சா 15 × 15. இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்குனாலே பிதாகரஸ் தியரம் ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயருங்கிறது சப்ஸ்டியூட் பண்ணதுக்கு வரோம். சப்ஸ்டியூட் ஆச்சு, அதனால் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணுது. டைப்ஸ் ஆஃப் லைன்ஸ் ஆன் எ ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது நம்ம ஜாமெட்ரியில் போடக்கூடியது தான். 3 மீடியன்ஸ் சந்திக்கக்கூடிய இடம் சென்ட்ராய்டு, ஆல்டிடியூட்ஸ் சந்திக்கக்கூடிய இடம் கான்கரண்ட்டாக இருந்துச்சுன்னா ஆர்த்தோ சென்டராக இருக்கும். 3 ஆங்கிள் பைசெக்டார் பண்ணிச்சுன்னா இன்சென்டராக இருக்கும். அது மாதிரி பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் ட்ரையாங்கிளை வந்து நம்ம சர்க்கம்ஃபரன்ஸ் இது 2:1 ஷேப்பில் இருக்கும். இது எஸ் அப்படின்னு நம்ம லெட்டரால் நம்ம மார்க் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு சிம்பிள் போட்டுட்டோம் அப்படின்னாலே இது வந்து நமக்கு பெர்பெண்டிகுலர், இந்த ஒன்றோட ஒன்று பெர்பெண்டிகுலராக இருக்குன்னு அர்த்தம். தான் ஆல்டிடியூட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இருந்தால் பிஎஸ்ன்னு போட்டால் இந்த 2 மீடியன், அதாவது இந்த 2 சைடு ஈக்குவலாக இருக்குது அர்த்தம். இது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் இது ஒரு இம்பார்ட்டண்டானது. இப்போ பிசி வந்து 4 சென்டிமீட்டர், டிசி இந்த டிசி வந்து 4 சென்டிமீட்டர், பிடி வந்து 4 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டு டிசியோட வேல்யூ, இந்த டிசியோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இது மீடியனாக இருக்கிறனால இந்த 2ம் சமமாக இருக்கும், அதனால் இதுவும் 4 சென்டிமீட்டர். பிசின்னா இந்த 2ஐயும் ஆட் பண்ணால் 8 சென்டிமீட்டர். இது வந்து ஒரு பைசெக்டார், அதாவது ஏசிபிங்கிறது ஒரு ஆங்கிளாக இருக்குது. இந்த ஆங்கிளில் வந்து சிடிங்கிறது பைசெக்டாராக இருக்கிறனால இந்த 2 ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ 40 டிகிரி. நெக்ஸ்ட் வந்து ஏரியா குவாட்ராட்டிக்கல் இது தெரியலனாலே ஒரு குவாட்ராட்டிக்கல் ஒரு படம் போட்டுக்கிடுங்க. குவாட்ராட்டிக்கல் இதோட 2க்குள்ள டிஸ்டன்ஸ் டி வந்து 10ன்னு சொல்லுதோம். ஒரு சைடு ஹைட்டு வந்து 9ஆக இருக்குது, ஒரு சைடு 7ஆக இருக்குது. ஸோ இந்த 7 9 16 கேன்சல் பண்ணி போடுதோம். அதே மாதிரி இதுவும் குவாட்ராட்டிக்கல் படம் போட்டுட்டு டிஸ்டன்ஸ் டி 15ஆக இருக்குது, ஒரு ஹெச் 11 13 ஆட் பண்ணால் 24 கேன்சல் பண்ணால் 12 3 மல்டிப்ளை பண்ணால் 180 கிடைக்கும். இது வந்து ட்ரப்பீசியம் அப்படின்னாலே இந்த 2 லைனும் நமக்கு பேரலாக இருக்கும். இந்த 2க்கு கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம ட்ரப்பீசியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இந்த 2க்குள்ள ஹைட்டு வந்து 5ஆக இருக்குது, ஒரு சைடு 7ஆக இருக்குது, ஒரு சைடு வந்து 5ஆக இருக்குது. அப்போ 2 சைடும் ஆட் பண்ணால் 12 வந்துடும். இங்கே ஒரு கேன்சல் பண்ணால் 6 ஆகும், 6 5 30. இதுவும் அதே மாதிரி தான் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கிடுங்க. இதுவும் அதே மாதிரி பேரலகிராம் அப்படின்னாலே இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி எல்லாமே பேரலல், 2 சைடும் பேரலாக இருக்கும். இதை தான் பேரலகிராம்னு சொல்லுதோம். இதோட பேஸ் வந்து 8ஆக இருக்குது, இதோட ஹைட்டு வந்து 5ஆக இருக்குது. ஸோ b × h 40. இந்த பேரலர் இருக்கும் அதே மாதிரி தான். b × h 12 × 7 84. இங்கே வந்து ரெக்டாங்கிள் ஷேப் இந்த மாதிரி தான் இருக்கும். ரெக்டாங்கிள் ஷேப் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். இங்கே 7 இங்கே 6 42 ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் அப்படின்னாலே நமக்கு என்னது, ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு நமக்கு தெரியும். ஒரு சைடு வந்து 15ஆக இருக்குது, 15 × 15 225. இங்கே வந்து 18ஆக இருக்குது, 18 × 18 324. அது மாதிரி ராம்பஸ் அப்படின்னாலே டயகனல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏரியா ஆஃப் ராம்பஸ்னால் 1/2 d1 d2. இப்போ இதோட டயகோனல் 6ஆக இருக்கும், இதோட டயகோனல் 7ஆக இருக்கும். 2 கேன்சல் பண்ணிட்டோம்னா 21. இதுவும் அதே மாதிரி d1 d2 9 × 8 36. லாஸ்ட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்கு வந்துட்டோம்.
டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த லார்ஜ் வேல்யூ ஸ்மால் வேல்யூக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் தான் ரேஞ்சுன்னு சொல்லுதோம். அப்போ இதில் இருக்கக்கூடிய லார்ஜ் வேல்யூ வந்து 20, ஸ்மால் வேல்யூ வந்து 3, 17. இந்த கிளாஸ் இன்டர்வெல்ல அப்பர் லிமிட் அப்படின்னா 25 அப்படின்னு சொல்லுதோம். இந்த ரெண்டு லிமிட்டுக்கு இடைப்பட்டது தான் கிளாஸ் சைஸ்ன்னு சொல்லுதோம். கீழே இருக்கக்கூடியது தான் லோயர் லிமிட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, மொத்தம் இதில் வந்து ஒரு 18 டேட்டா கொடுத்துட்டு இதுக்கான ஃப்ரீக்வன்சி டேபிள் எந்த நம்பர்லாம் ரிப்பீட் ஆகுதுன்னா 6 வரைக்கும் ரிப்பீட் ஆகுது. இப்போ 1 அப்படிங்கிறது எத்தனை நம்பர் இருக்குதுன்னா 1, 1, 2, 3 நம்பர் இருக்குது. 2ல் 4, 3ல் 4, 4ல் 5, 5ல் 2, 6ல் 2, மொத்தம் டோட்டல் 18 நம்பர் இருக்குது. இங்கே மேக்ஸில் ஒரு 50 ஸ்டூடெண்ட்டுக்கான மார்க்கு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு கிளாஸ் இன்டர்வல் அமைக்க சொல்லுதாங்க. 10 மார்க் வரைக்கும் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா மொத்தம் 3 பேர் இருக்காங்க. இங்கே ஒரு 9, 2, 8, 3 பேர். இதே மாதிரி 10க்கு 20க்கு இடையில 4, 20க்கு 30க்கு 6, 30க்கு 40க்கு 6, 40க்கு 50க்கும் 8, 50க்கும் 60க்கும் 7, 60க்கு 70க்கும் 7, 70க்கு 80க்கும் 2 பேர், 80க்கும் 90க்கும் 4 பேர், 90 to 100க்கு 4 பேர், டோட்டல் 50 ஸ்டூடெண்ட். ஓகே, இப்போ அடுத்த 10க்கு நீங்கள் பார்த்ததுக்கு ஐ கேன் டூன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நீங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்த சம்மில் உள்ள ஃபார்முலா வச்சு இதை அப்ளை பண்ணி பாருங்கள். 10க்கு எத்தனை மார்க் எடுத்திருக்கோம் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம பார்த்துக்கிட்டோம். உங்களுக்கு இன்னும் இதே மாதிரி மேக்ஸில் ஏதாவது வீடியோ டீட்டெயில்ஸாக இருக்க சாப்டர் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலனாலும் கேளுங்க. உங்களுக்கு வீடியோ அப்டேட் பண்ணணும். அதே மாதிரி பிடிஎஃப்லையும் இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு நம்முடைய வெப்சைட்டில் 1லேருந்து 12th வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். உங்களுக்கு என்ன வேணும், அதாவது இப்போ 9th ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா 9th குவார்ட்டர்லி கொஸ்டின் கனிமேக்ஸ்னு டைப் பண்ணிங்கன்னா வந்துடும். 9th தேர்ட் மிட்டம் கனிமேக்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 9th கொஸ்டின், அதாவது நிறையா டிஸ்ட்ரிக்டில் உள்ள கொஸ்டினாக நாங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அது மாதிரி உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயும் நீங்கள் முடிஞ்சிருந்ததுன்னா அந்த கொஸ்டின்ஸு டீச்சர்ஸுங்கெல்லாம் எழுதக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். அது மாதிரி இந்த வீடியோ வந்து நீங்கள் ஹைடெக் லேப்லேயோ அப்படி இல்லைனா ஸ்மார்ட் கிளாஸ்லேயும் நீங்கள் போட்டு ஸ்டூடெண்ட்டுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். வந்து கனிமேக்ஸு வெப்சைட்டை வந்து கூகுளில் எப்படி சர்ச் பண்ணணும் அப்படிங்கிறோம். கூகுளில் போயிட்டு இப்போ 9th நீங்கள் போட்டுக்கிடுங்க. போட்டு மெட்டீரியல் 9th மெட்டீரியல் அப்படின்னு போட்டு பக்கத்தில் கனிமேக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இதே மாதிரி நமக்கு லேட்டஸ்ட் மெட்டீரியல் அப்படின்னு வரும். இதில் நீங்கள் உள்ளே போயிட்டு நீங்கள் எல்லாமே மெட்டீரியல் பார்த்துக்கலாம். அதே மாதிரி டெக்ஸ்ட் புக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னா இதில் கிளிக் ஹியர் கொடுத்துக்கலாம். என்ன வேணுமோ அது லேர்னிங் அவுட்கம், கொஸ்டின், ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே நீங்கள் உள்ளே போய் பார்த்துக்கலாம். இதிலேயே இன்னொன்று உங்களுக்கு ஷார்ட்டாக அதே மாதிரி கூகுளில் போய் கொஸ்டின் பேப்பர் கனிமேக்ஸ் அப்படின்னு போட்டுட்டீங்க அப்படின்னா 9th ஆல் சப்ஜெக்ட் கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு கிடைக்கும். அந்த கொஸ்டின் பேப்பரில் வந்து நீங்கள் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு காலாண்டு, அரையாண்டு மேலே அப்படியே தள்ளிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னா கனிமேக்ஸ் நம்ம போடுற கொஸ்டின் பேப்பர் கிடைக்கும். ஃபஸ்ட்டு மிட்டம், அது மாதிரி குவார்ட்டர்லி கொஸ்டின், மாடல் குவார்ட்டர்லி, செகண்ட் மிட்டம், மாடல் செகண்ட் மிட்டம், மாடல் ஹாஃப் ஏர்லி, தேர்டு மிட்டம், மாடல் தேர்டு மிட்டம், ஆனுவல், மாடல் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி திறன் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி திறனில் உள்ள வீடியோக்களும் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி திறனில் உள்ள போஸ்டர் உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு என்ன ஸ்டாண்டர்ட் வேணுமோ அதே மாதிரி உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் NTSC, NNMS அந்த மாதிரிலாம் வேணும் அப்படின்னா கூகுள் ஓப்பன் ஆகும். நீங்கள் வந்து அதை டபுள் கிளிக் பண்ணி ரைட் சைடில் வச்சுட்டு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் பார்த்துக்கலாம். வந்து கூகுளில் போய் நோட்ஸ் ஆஃப் லெசன் அப்படின்ட்டு போட்டு கனிமேக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்ஸ் ஆஃப் லெசன் வந்துடும். இந்த நோட்ஸ் ஆஃப் லெசன் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிட்டு 1லேருந்து 12th வரைக்கும் நமக்கு வந்துடும். இதில் 1 to 5th, 6 to 10th, 11th, 12th எல்லாமே இருக்குது. ஜூன் வீக் 1, ஜூன் வீக் 2, ஜூன் வீக் 3, 4 அப்படின்ட்டு எல்லாமே இருக்குது. இப்போ உங்களுக்கு விடுபட்டு போன லெசன் பிளான் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ பிப்ரவரி வீக் 2க்குள்ளது 1 to 5th வேணால் இங்கே கிளிக் ஹியர் கொடுத்துருங்க. 6 to 9th வேணால் இங்கே கிளிக் ஹியர் கொடுத்துருங்க. 11th 12th வேணாலும் இங்கே கிளிக் ஹியர் கொடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம்.